بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது பேரன்புக்கும் பெருமத்துக்கும் உரிய சகோதரர் ஷேக் ஜாபிர் அவர்களே, ஹாஃபிஸ் ஹாலிதீன் ஃபலாஹி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய சகோதரர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று பிரயோசனமான விஷயங்களை செவிமடுக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தின் மற்றுமோர் நிகழ்ச்சிக்கு நீண்டதோர் இடைவெளிக்கு பிறகு வருகை தருவதற்கும் உங்களோடு பயனுள்ள சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தின் தலைவர் அலியார் ஹசரத் அவர்கள் உட்பட அதன் நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான நற்கூலியை தந்தருள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் துஆ செய்கின்றேன். எனது உரையை தொடருக்கு முன்னால் நான் பேசுவது ஒழுங்காக பின்வரிசைகளிலே இருப்பவர்களுக்கு கேட்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகின்ற காரணத்தினால் அதனை ஒரு முறைக்கு இருமுறைகள் உறுதி செய்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அங்கு பின்னால் இருக்கிற பிள்ளைகள் தெளிவாக நான் பேசுவது கேட்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு நல்ல முன்மாதிரியான ஆரோக்கியமான இளம் தலைமுறையினரை, எதிர்கால தலைமுறையினரை உருவாக்குவதிலே பெற்றோருடைய வகிபாகம் எப்படி அமைதல் வேண்டும், குறிப்பாக சிறப்பாக தாய்மார்களுடைய வகிபாகம் எப்படி அமைதல் வேண்டும் என்பது தொடர்பிலே சில வழிகாட்டல்களை உங்களுக்கு வழங்குமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இந்த பொருளிலே தலைப்பிலே பேசுவதற்கும் இது தொடர்பிலே கரிசனை கொள்வதற்கும் அக்கறை கொள்வதற்கும் எல்லா வகையிலும் தகுதியான ஒரு அமைப்பாக இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தை நான் காண்கிறேன். கடந்த 3.5 தசாப்த காலமாக, சுமார் 34 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் நாளை நல்லதொரு இளம் தலைமுறையினரை உருவாக்க வேண்டும் என்ற உயர் இலக்கோடுதான் செயற்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு நீங்கள் அனைவரும் சாட்சியாகவும் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முன்பும் நமது இளம் தலைமுறையினரை இலக்காக கொண்டு ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த நிலையத்தின் பல நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றிருக்கிறேன் என்ற வகையிலும் இந்த நிலையம் முழுக்க அதனுடைய எல்லா நிகழ்ச்சி திட்டங்களுக்கூடாகவும் அடுத்த தலைமுறையினரை இலக்காக கொண்டு செயற்படுவதை நான் நன்கு அறிந்தவன் என்ற வகையிலும் தான் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உண்மையை உங்களது நினைவுக்கு கொண்டு வருகிறேன். உண்மையில் அடுத்த தலைமுறையினரை, எதிர்கால தலைமுறையினரை சிறந்த முறையில்
வடிவமைக்க வேண்டும். அவர்கள் ஒரு பக்கம் அறிவுத்திறன் மிக்கவர்களாக உருவாக்கப்பட வேண்டும், மறுபக்கம் அவர்கள் நடுநிலை போக்கை கடைபிடிப்பவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். ஊருக்கும் நாட்டுக்கும் முன்மாதிரியானவர்களாக அவர்கள் வர வேண்டும். அந்த வகையில் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் இந்த நிலையம் இயங்கி வருகிறது. இந்த நிலையத்துடைய பணிக்கூற்றிலே, இந்த நிலையத்துடைய இலட்சிய பிரகடனத்திலே மிக தெளிவாக இந்த அம்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவுத்திறன் மிக்க முன்மாதிரியான நடுநிலையான ஒரு எதிர்கால பரம்பரையினரை, சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் நமது இலக்கு, லட்சியம் என்று அவர்கள் தெளிவாகவே அதனை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பொருளை பற்றி, தலைப்பை பற்றி பேச, இந்த விஷயத்தை அலட்டிக்கொள்ள, அலச, ஆராய, இந்த விஷயம் சார்ந்த வழிகாட்டல்களை சமுதாயத்துக்கு வழங்க எல்லா வகையிலும் இவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இன்னோரன்ன அருட்கொடைகளை நிறைவாக சொரிந்திருக்கிறான். அவனது அருட்கொடைகளை என்னால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் உங்கள் மீது சொரிந்திருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்கள் தான். குறிப்பாக அல்லாஹ் நமக்கு ஒரு ஆயுளை தந்திருக்கிறான், இது ஒரு அருள். அல்லாஹ் நமக்கு இளமையை தந்திருக்கிறான், இது ஒரு அருள். அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கிறான், இது ஒரு அருள். அல்லாஹ் நமக்கு பொருளை தந்திருக்கிறான், இது ஒரு அருள். இப்படி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொரிந்திருக்கிற அருட்கொடைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த அருள்களின் வரிசையிலே முக்கியமான ஒரு அருள் தான் குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம். அது எத்தகைய ஒரு அருள், எவ்வளவு மகத்தான ஒரு அருள் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவர் எல்லா அருட்கொடைகளையும் பெற்று குழந்தை பாக்கியத்தை பெற தவறியவராக இருந்தால், ஒரு குடும்பம் எல்லா செல்வங்களையும் பெற்று குழந்தை செல்வத்தை பெற தவறிய குடும்பமாக இருந்தால், அந்த மனிதர்களும் அந்த குடும்பத்தாரும் எவ்வளவு வேதனைப்படுவார்கள், அனைத்தையும் இழந்த உணர்வோடு இருப்பார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அத்தகைய ஒரு அற்புதமான பாக்கியம்தான் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் தான் இந்த குழந்தை செல்வம். இதனை நானும் நீங்களும் நம்புவது போலவே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வும் அழுத்தமாக நமக்கு சொல்கிறான். குர்ஆனை பாருங்கள், குர்ஆன் குழந்தைகளை நிஅமா என்று சொல்கிறது. உங்களுக்கு நாங்கள் பொருட்செல்வத்தை தந்திருக்கிறோம், குழந்தைகளையும் பாக்கியமாக தந்திருக்கிறோம் என்று இந்த அல் குர்ஆன் வசனம் சொல்கிறது. குழந்தைகளை நிஅமா, நிஅமத் என்று வர்ணிக்கிறார் குர்ஆன். குழந்தைகளை ஜீனா, ஜீனத் என்று சொல்கிறது. அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துனியா. சொத்து செல்வங்களும் குழந்தைகளும் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற ஜீனா, அலங்காரம் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. மேலும் குழந்தைகள் நிஅமா மாத்திரமல்ல, ஜீனா மாத்திரமல்ல. என் வீட்டிலே, உங்கள் வீட்டிலே, நமது ஊரிலே ஓடி திரிகின்ற, சுற்றி திரிகின்ற, படித்துக் கொண்டிருக்கிற, மதரசாக்களிலே ஓதுகின்ற, பாடசாலைகளே கற்கின்ற இந்த சிறார்கள், இந்த சிறுவர்களும் சிறுமிகளும் குர்ரத் அயுன், கண்குளிர்ச்சி என்று அல் குர்ஆன் வர்ணிக்கிறது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத் அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவர்கள் கண்குளிர்ச்சி. எனவே நமது வீட்டுக்கும் சரி,
ஊருக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, நியமத்தாக, ஜீனத்தாக, கண்குளிர்ச்சியாக விளங்குவர்கள் தான் இந்த குழந்தைகள். அல் குர்ஆன் குழந்தைகளை ஹிபா, பரிசு என்றும் வர்ணிக்கிறது. அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிற கிஃப்ட், பரிசு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த அளவு மிகப்பெரிய பாக்கியமாக இந்த குழந்தை செல்வம் பார்க்கப்படுகிறது, நோக்கப்படுகிறது. ஆனால் அருள்கள் எல்லாம் அருள்கள் மாத்திரமல்ல, அவை மிகப்பெரிய அமானிதங்கள். நான் ஏலவே குறிப்பிட்ட ஆயுள் ஒரு அருளாக இருப்பது போல அது ஒரு அமானிதம். இளமை ஒரு அருளாக இருப்பது போல அது ஒரு அமானிதம். அறிவு ஒரு அருளாக இருப்பது போல அது ஒரு அமானிதம். பொருட்செல்வம் ஒரு அருளாக இருப்பது போல ஒரு அமானிதம். அதே போல நமது வீடுகளிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குழந்தைகள் நியமத்தாக, ஜீனத்தாக, ஹிபாவாக, குர்ரத் அயுனாக விளங்குகின்ற அந்த குழந்தைகள், மாபெரும் அருளாக பார்க்கப்படுகிற அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அமானிதம், மிகப்பெரிய அமானிதம். இந்த அமானிதம் பற்றி நிச்சயமாக நானும் நீங்களும் விசாரிக்கப்படுவோம். குழந்தைகளை ஜீனா என்று சொல்கிற அல் குர்ஆன் ஃபித்னா என்றும் சொல்கிறது. வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களது சொத்து செல்வங்களும் உங்களது பிள்ளை குட்டிகளும் உங்களுக்கு ஃபித்னா, உங்களுக்கு சோதனை. இப்போது நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது குழந்தைகள் நமக்கு ஜீனாவாக அமைந்திருக்கிறார்களா, இல்லை ஃபித்னாவாக மாறி இருக்கிறார்களா? நமது குழந்தைகளை நாம் ஜீனாவாக அமைத்துக் கொள்ளப் போகிறோமா, அல்லது ஃபித்னாவாக மாற்றிக்கொள்ளப் போகிறோமா? நமது குழந்தைகள் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமையிலும் நமக்கு ஜீனாவாக அமையப் போகிறார்களா, அல்லது ஃபித்னாவாக அமையப் போகிறார்களா? இதனை தீர்மானிப்பதிலே பெற்றோருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. குறிப்பாக தாய்மாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. பொறுப்பும் கடமையும் கடப்பாடும் இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பற்றி, உங்களது பொறுப்பிலே இருப்பவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு பரிச்சயமானது. பெற்றோராகிய எனக்கும் உங்களுக்கும், தாய்மார்களாகிய உங்களுக்கு குறிப்பாக இருக்கின்ற பொறுப்புகளிலே மிகப்பெரிய பொறுப்புதான் இந்த குழந்தைகள் என்ற பொறுப்பு. அவர்கள் அருளாக இருப்பது போல எனக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பாக, அதாவது அமானிதமாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பெற்றோர் விஷயத்திலே நமக்கு வசியத் செய்கிறான். பெற்றோர் விஷயத்தில் விழிப்பாக இருங்கள், கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், திருப்திப்படுத்துங்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்து, உதவி செய்து, உபகாரம் செய்து அவர்களது திருப்தியை பெற்றுக் கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். இதனை நான் வசியத்தாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பது போல, வசியத்தாக அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லும் மற்றும் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதுதான் குழந்தைகளுடைய விஷயம். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களது குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியச் செய்கிறான். கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தந்தையும், பெற்றோரும் தமது குழந்தையை எப்படி பார்க்கிறார்கள்? ஈரக்குலையாக பார்க்கிறார்கள். குர்ஆன் சொன்னது போலவே நியமத்தாக, ஜீனத்தாக, கண்குளிர்ச்சியாக, மிகப்பெரிய பரிசாகத்தானே பார்க்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், எந்த ஒரு தாயும் தந்தையும் அடிக்கடி சொல்லும் ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது என்ன? இந்த குழந்தைகளுக்காகத்தானே நாம் வாழ்கிறோம், குழந்தைகளுக்காகத்தானே கண் விழிக்கிறோம், குழந்தைகளுக்காகத்தானே பசித்திருக்கிறோம், குழந்தைகளுக்காகத்தானே சம்பாதிக்கிறோம், குழந்தைகளுக்காகத்தானே அலட்டிக் கொள்கிறோம், குழந்தைகளுக்காக என்று
எத்தனை எத்தனை முறை மீட்டுகின்ற தாய்மாரையும் தந்தைமாரையும் பார்த்திருக்கிறோம். அது யதார்த்தம். அந்த அளவுக்கு குழந்தையை உயிருக்குயிராக நேசிக்கின்ற, ஈரக்குலையாக பார்க்கின்ற அந்த தன்மை, அந்த சுபாவம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் நமது வீட்டிலே வளர்க்கிற குழந்தை தான் நமக்கு நாளை வேட்டு வைக்க போகிறது, நம்மை நரகில் கொண்டு போய் தள்ள போகிறது, நமது தலைவிதியை தீர்மானிக்க போகிறது. இந்த உலகத்திலும் ஒரு அவமான சின்னமாக இருந்து நாளை மறுமையிலும் தன்னுடைய தலைவிதியை மோசமாக தீர்மானிக்க கூடிய ஒன்றாக இருக்க போகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம், எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை இங்கே உங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எல்லோரிடமும் ஒரு பிழையான மனப்பதிவு இருக்கிறது. அந்த மனப்பதிவை அடிக்கடி பெற்றோர் வெளிப்படுத்துவார்கள் குழந்தைகளுக்கு முன்னால். அது என்ன தெரியுமா? கவனம், எச்சரிக்கை, ஜாக்கிரதை. உனக்கு தெரியுமா, நீங்க என்ன செஞ்சும் வேலை இல்ல, ஊருக்கு நல்ல பிள்ளையாந்து வேலை இல்ல, ஏன் தொழுது நோம்பு பிடிச்சும் கூட புண்ணியம் இல்ல. உம்மவாப்பட மனசை புண்படுத்திட்டு உம்மவாப்பட திருப்தியை பெறாத நிலையில, அவர்களுடைய அங்கீகாரத்தை, அவர்களுடைய பிளஸிங்ஸை, அவர்களுடைய துவா பிரார்த்தனைகளை பெற்றுக்கொள்ளாத நிலையில அல்லாஹ் மறுமையில அவங்களை விசாரிப்பான், சும்மா விட மாட்டான் என்று பிள்ளைகளை அதட்டுபவர்கள், எச்சரிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனால் அதை விட ஒரு பெரிய உண்மையை இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எனக்கு உங்களுக்கு சொல்கிறார்கள். நாளை மறுமையிலே கியாமத்திலே பிள்ளைகள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் பெற்றோர் விசாரிக்கப்படுவார்கள். முதலாவது விசாரிக்கப்படுவது பிள்ளைகள் அல்ல, பெற்றோரோடு எப்படி நடந்து கொண்டீர்கள் என்று. மாற்றமாக பெற்றோர்தான் முதலாவதாக பிள்ளைகளை எப்படி பெற்று வளர்த்தீர்கள், ஆளாக்கினீர்கள் என்பது பற்றி விசாரிக்கப்படுவார்கள். நானும் நீங்களும் இந்த கேள்விக்கு நாளை மறுமையிலே நாம் பெற்று வளர்த்த குழந்தைகளை பற்றி கேட்கப்படுகிற போது அதற்கு பதில் சொல்வதற்கு எம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறோம், மாஷா அல்லாஹ், அவர்கள் எதிர்பார்ப்பதை எல்லாம் வழங்குகிறோம், ரொம்ப நல்லது. அவருடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதிலே தீவிர ஆர்வம் காட்டுகிறோம், நல்லது. நமது குழந்தை கவலைப்பட்டு விடக்கூடாது, நமது குழந்தையுடைய உள்ளத்திலே எந்த ஒரு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதிலே விழிப்பாக இருக்கிறோம், நல்லது. ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நாம் பெற்று வளர்த்த இந்த குழந்தைகளை பற்றி விசாரிப்பான். அதற்கு பதில் சொல்ல என்னையும் உங்களையும் நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய சந்தர்ப்பம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றிருந்தேன். சென்ற வேளையிலே எதேச்சையாக ஒரு மஸ்ஜிதுக்கு சென்றேன். அந்த மஸ்ஜிதிலே தொழுது விட்டு வெளியே வருகிற போது ஒரு வயோதிபர் வந்தார். அவர் உடைய பூர்வீகம் இலங்கை. வந்தவர் நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன் என்பதை அறிந்து ஓடோடு என்னிடம் வந்து, எனது பிள்ளைகள் கெட்டு போனால் அதற்கு நான் ஜவாப் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். என்னை அழைத்து சென்றவர் கண்சாடை காட்டினார், எனக்கு விளங்கவில்லை. ஒன்றே ஒன்று புரிந்தது, இவர் தனது பிள்ளைகளை இழந்திருக்கிறார், தொலைத்திருக்கிறார். இழந்திருக்கிறார் என்ன பொருள்? இருக்கிறார்கள் தான், ஆனால் அவர்கள் இல்லை. இருக்கிறார்கள் தான், அவர்கள் இல்லை. இவர் வயோதிபராக இருக்கிறார். இவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக அமைதியாக சில வசனங்களை சொல்லி அனுப்பிவிட்டேன். அனுப்பிய பிறகுதான் என்னை அழைத்து சென்ற நண்பர் சொன்னார், இவர் இலங்கையை சேர்ந்தவர், ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே வந்து குடியேறியவர், குடியேறி இங்கு குடும்பம் நடத்தியவர், அவருடைய குழந்தைகள் எல்லாம் இங்கு பிறந்து வளர்ந்தார்கள், படித்தார்கள், ஆளானார்கள். ஆனால் எவரிடமும் தீன் இல்லை, மார்க்கம் இல்லை. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை திருமணம் முடித்து ஹாய் பாய் என்று வீட்டை விட்டு ஓடிவிட்டார்கள், போய்விட்டார்கள். அவர்கள் எவரிடமும் ஈமான்
கிடையாது, இஸ்லாம் கிடையாது, மார்க்கம் கிடையாது. இப்போது வயது ஏறிய பின் முதியவருக்கு ஞானம் பிறந்திருக்கிறது, மௌத்துடைய ஞாபகம் வந்து விட்டது, மரண பயம் வந்து விட்டது, மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே, விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டுமே என்ற அச்சம் உருவாகிவிட்டது. இது இவருக்கு ஒரு மேனியாவாக மாறிவிட்டது. பள்ளி பள்ளியாக போய் பெரியார்களை சந்தித்து காண்பவர்களை எல்லாம் நிறுத்தி அவர் கேட்கிற கேள்வி இந்த கேள்விதான். ஒரு நாளைக்கு 9 பேரிடம் இந்த கேள்வியை கேட்பார். எனது பிள்ளைகள் வீணா போனார்கள் என்றால் அதற்கு நான் ஜவாப் சொல்ல வேண்டுமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு திரிகிறார். சரியான கேள்வி, பிழையான நேரம், டூ லேட். எல்லாம் இழந்த பிறகு அவருக்கு இந்த ஞானம் பிறந்திருக்கிறது. சரியான கேள்வி. பெரும்பாலும் அவர் வஃபாத்தாக இருப்பார். நான் அவரை பார்த்து சுமார் 25 ஆண்டுகள் இருக்கும், 20 ஆண்டுகளுக்கு மேல். நான் பார்க்கும்போது அவருக்கு வயது 65-70 இருக்கும். போது வஃபாத்தாக இருப்பார். சில போது பிள்ளைகள் பற்றிய கவலையிலேயே அவர் வஃபாத்தாக இருக்கலாம். ஏனென்றால் அவருக்கு அது மேனியாவாகவே மாறியிருந்தது. சகோதரர்களே, சகோதரிகளே, அது நியாயமான ஒரு கேள்வி. அல்லாஹ் அந்த சகோதரரை மன்னிக்க போதுமானவன். குறைந்தபட்சம் அவருக்கு அந்த பச்சாதாபம் இறுதி நேரத்திலே வந்திருக்கிறது, உலக வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அந்த மனிதரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள போதுமானவன். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் அவகாசம் இருக்கிறது. நமது குழந்தைகளை அழட்டிக் கொள்வதற்கு, அவர்களை பற்றி சிந்திப்பதற்கு, அவர்களை சரியான பாதையில் ட்ரக்கில் போட்டிருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்கு. கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். கொடுக்க வேண்டிய அளவை விட அதிகமாக கொடுக்கிறோம். ஆனால் கொடுக்க வேண்டியதை கொடுத்து வருகிறோமா என்பதுதான் இங்கு எழுப்பப்பட வேண்டிய முக்கியமான பிரதானமான கேள்வி. மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகள் குற்றவாளிகள் அல்ல. அவர்கள் மீது குறை சொல்ல முடியாது, குற்றங்களை சுமத்த முடியாது. எல்லா குழந்தைகளும் எந்த நாட்டில் பிறந்தாலும், ஊரில் பிறந்தாலும், குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றன. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எந்த ஒரு குழந்தையும் ஃபித்ரா என்ற அந்த நல்ல இயல்பில் தான் பிறக்கிறது. எந்த கோளாறும் பிள்ளைகளிலே இல்லை. எனவேதான் ஒரு காலத்திலே ஒரு கவிஞன் பாடினான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. இது ஒரு பெரிய உண்மை, பிரபஞ்ச உண்மை, யதார்த்தம், யாரும் மறுக்க முடியாது. எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள். சில போது தாய்மாரும் தந்தைமாரும் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக எனக்கு வந்து பிறந்துச்சே உண்டு பாருங்க, ஒவ்வொரு பிள்ளையும் தங்கப்பவுன் மாதிரி, அந்த வீட்டு பிள்ளையை பாருங்க, இந்த வீட்டு பிள்ளையை பாருங்க, மற்ற வீட்டு பிள்ளையை பாருங்க, ஏட பிள்ளைக்கு மாத்திரம் இந்த நிலை என்று தம்மை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக பேசுவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மையே அல்ல. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தங்க பவுன், ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாணிக்க கல். அன்னாசு மஆதின் கமஆதின் الذهب والفضة. அந்த கல்லை, அந்த மாணிக்க கல்லை, அது எந்த வகை மாணிக்க கல் என்பதை சரியாக அடையாளம் கண்டு அதனை பட்டை தீட்டி பளிச்சிட வைக்கும் அந்த மகத்தான பொறுப்பை தான் பெற்றோர் சுமந்திருக்கிறார்கள். குறிப்பாக தாய்மார் சுமந்திருக்கிறார்கள். எந்த மாணிக்க கல்லுக்கும் அது மண்ணில் புதைந்து கிடக்கும் வரை எந்த பெருமதியும் கிடையாது. அது வெறும் கல்லுதான். கருங்கல்லு, கபுக்கல்லு, செங்கல்லு, அவற்றோடு ஒரு கல்லு தான் மாணிக்க கல்லு. மாணிக்க கல்லுக்கு எப்போது பெருமதி, பெருமானம். அது தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டு கட் அண்ட் பாலிஷ் என்று சொல்வார்கள். அதனை அறுத்து அதனை அழகாக செப்பனிட்டு எடுக்கின்ற போதுதான் அது பெருமதி மிக்க மாணிக்க கல்லாக மாறுகிறது. அதே போலதான் ஒரு குழந்தை, அது ஒரு மாணிக்க கல், அது ஒரு புதையல். அதனை மிகச் சரியாக செப்பனிட்டு எடுக்கிற பொறுப்பை தான் நான் நீங்கள் சுமந்திருக்கிறோம். எனவே எந்த குழந்தையையும்
நாம் குறை சொல்ல முடியாது. எனவேதான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மற்றொரு கருத்தை சொல்கிறார்கள். அதிகமான குழந்தைகள் சீரழிவதற்கு அடிப்படை காரணம் பெற்றோர் தான், குழந்தைகள் அல்ல. பெற்றோரின் பிழையான வழிகாட்டல், பெற்றோருடைய பிழையான தர்பியத், பிழையான முன்மாதிரிகள், இவைதான் அதிகமான பிள்ளைகள் வீணா போவதற்கு காரணம் என்ற கருத்தை அவர்கள் சொல்வார்கள். எனவே நல்ல குழந்தை வேண்டுமா? வேண்டுமே. சாலியான குழந்தை வேண்டுமே. ஒழுக்கமுள்ள குழந்தை வேண்டுமே. புத்தியுள்ள குழந்தை வேண்டுமே. படித்த குழந்தை வேண்டுமே. ரகசியத்தை சொல்லித் தருகிறேன், இலவசமாக சொல்லித் தருகிறேன். ஹஸரத் அவர்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்தாலும் உங்களை பொறுத்தவரை, ஏற்பாட்டாளர்களாகி உங்களை பொறுத்தவரை இலவசம் இல்லை. மிக பெருமதியான ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். உங்களோட குழந்தை நல்ல குழந்தையா, நல்லவராக, வல்லவராக, பண்பாடு உள்ளவராக, ஒழுக்கம் உள்ளவராக, நன்னடத்துள்ளவராக, அறிவுள்ளவராக, ஆற்றல் உள்ளவராக, முன்மாதிரியான ஆளா வரணுமா? ரொம்ப சிம்பிள். குழந்தை பக்கமே நீங்க பார்க்க வேணும். குழந்தைய விட்டுருங்க, குழந்தைய மறந்துடுங்க. இல்ல, குழந்தைய மறந்துட்டு நம்ம பக்கம் வருவோம். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல தாய், நல்ல தந்தை, நல்ல குடும்ப அங்கத்தவர்கள், அவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், படித்தவர்கள், பண்பாடானவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், இறைபக்தி உள்ளவர்கள் ஆக இருக்கிறார்களா? சந்தேகம் இல்லாமல் 99% அந்த வீட்டிலே பிறந்த குழந்தை, வளரும் குழந்தை நல்ல குழந்தையாகத்தான் உருவாகும். பாப்பா குழப்பம், உம்மா அதை விட குழப்பம், 2 பேர்ல ஒரு ஆள் குழப்பம், 2 பேருமே குழப்பம். போதாக்குறைக்கு வீட்டில் இருக்கிற அப்பாவும் உம்மம்மாவும் குழப்பம், வாப்பம்மாவும் மோசம் இல்ல, அவவும் குழப்பம். இந்த குழப்பத்துள்ளுக்கு பிறக்குது ஒரு குழந்தை. அந்த குழந்தை நம்மட முயற்சியால, வழிகாட்டலால நல்ல குழந்தையா வரும்னு எதிர்பார்த்தா எப்படி வாருது? வீட்டில் தானே ரோல் மாடல்ஸ் இல்லையே, வீட்டில் அடையாள புருஷர்கள் இல்லையே, நமூனாக்கள் இல்லையே, வழிகாட்டிகள் இல்லையே, எப்படி குழந்தை நல்ல பிள்ளையா வரையிலும்? உம்மாவா மகன்கிட்ட சொல்றது, மகன் பாப்பாவை பார்த்து நீ வளரப்படாது, பாப்பாவை தெரியும் தானே, அவரு குழப்பம், நீ நல்ல பிள்ளையா வரணும். பாப்பா சொல்ற, உம்மோட குணங்கள் உன்ட்ட வராம பாத்துக்கோ, தெரிஞ்சானே உமாவா? யோசிக்கிற, அடே அப்பா மாதிரி வந்துடாது, அப்பா யாரு மாதிரி வந்தாலும் போதாக்குறைக்கு வழிகாட்டு. சகோதரிகளே, தாய்மார்களே, பிள்ளைகள்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான தன்மை என்ன தெரியுமா? இமிட்டேஷன், இமிட்டேட்டிங். அவர்கள் பயான் கேட்க மாட்டார்கள். இந்த டீச்சர்ஸ் உடைய போதனைகள், கற்பித்தல்கள், ஹஸரத்மார் உலமாக்களுடைய பெரும் பெரும் பயான்கள், பீரங்கிகளுடைய பேச்சுகள், இது ஒன்றும் குழந்தைகள காதலே இல்ல. சிரிச்சு சிரிச்சு கேட்டுக்கொண்டிருப்பானவள், கேட்கிற மாதிரி நடிச்சு கொண்டிருப்பானவள். அவனுக்கு அது ஒன்றும் வேலை இல்லை. அவனுக்கு எது தெரியுமா விளங்குறது, தெரிகிறது, எது தெரியுமா அவனோட தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துறது, நடத்ததான். அப்படியே செய்யற மாதிரி செய்யறது, பேசுற மாதிரி பேசுறது, கதைக்கிற மாதிரி கதைக்கிறது, நடக்கிற மாதிரி நடக்கிறது, செய்யற மாதிரி செய்யறது. இதுக்குதான் சொல்லுவோம் இமிட்டேட்டிங். சிங்கள மொழியில சொல்லுவாங்க அனுகரணை என்று. இங்க பிரைமரி மட்டத்தில் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் இருந்தா, டீச்சர் ட்ரைனிங்ல சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு அம்சம், பிரைமரிக்கு பிறகுள்ள மட்டத்தில் டீச் பண்ணக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான வழிகாட்டல், பிள்ளைகள் எப்போதும் செய்வது போல் செய்பவர்கள், காண்பதை செய்பவர்கள், நடப்பதை பார்த்து வாழ்க்கை அமைத்துக் கொள்பவர்கள். எனவே ஊர்ல இல்லாத, சூழலில் இல்லாத,
வீட்டில் இல்லாத, உம்மா வாப்பாவிடம் இல்லாத, குடும்ப அங்கத்தோடம் இல்லாத ஆன்மீகமோ பண்பாடோ ஒழுக்கமோ நன்னடத்தையோ பிள்ளைகள்கிட்ட வராது. அரிதாக வரும், விதிவிலக்காக வரும், ஆனால் பெரும்பாலும் வராது. எனவே மாற வேண்டியவர்கள் யார்? பிள்ளைகள் அல்ல. மாற வேண்டியவர்கள் பிள்ளைகள் அல்ல, நானும் நீங்களும். தாய்மார்கள், தந்தைமார், பெற்றோர், வீட்டில் இருக்கிற வளர்ந்தோர் மாற வேண்டும். ஒரு 3 வயது குழந்தை கூட பார்த்துத்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஏன் 2 வயது குழந்தை கூட பார்த்துத்தான் கற்றுக்கொள்கிறது. கேட்டு கற்றுக்கொள்வதில்லை, பார்த்துத்தான் கற்றுக்கொள்வது. பல போதும் சிறார்களை, குழந்தைகளை நாம் குழந்தைத்தனமானவர்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் சாதாரண ஆக்கள் அல்ல, எமகண்டனுகள். நம்ம ஒரு பாஷையில சொல்றோம், அவர்கள் அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். ரொம்ப நுணுக்கம் அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அதுபோல் தான் நடப்பார்கள். இன்று இல்லாத போது நாளை, நாளை மறுநாள் எல்லாம் மனப்பதிவுகளாக மாறும். பாப்பா பேசுற முறை, அம்மா பேசுற முறை, அப்பா அம்மா அப்பா பேசுற முறை, சகோதர சகோதரிகள் நடந்து கொள்ற முறை எல்லாமே அவங்களுக்கான தர்பியத்தான். தர்பியத்தின் ஸ்பெஷல் வகுப்பு சரி வராது. இங்கு இஸ்லாமிய வழிகாட்டு நிலையத்துக்கு வகுப்புகளுக்கு அனுப்பி மாத்திரம் எதிர்பார்க்கிற தர்பியத்து வராது. வீடுதான் முதலாவது குழந்தையின் பாடசாலை, பாசறை. அதுக்கு பிறகுதான் ஏனைய பாடசாலைகளும் பாசறைகளும். இது மிகப்பெரிய ஒரு யதார்த்தம், உண்மை. இந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமானது. பிள்ளைகள் அல்ல திருந்தவனும், நானும் நீங்களும் திருந்தவனும். என்னென்ன தன்மைகளும் பண்புகளும் பிள்ளைகளிடம் வர வேண்டும், குழந்தைகளுடன் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அவை அனைத்தும் என்னிடம், உங்களிடம் முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக இருக்க வேண்டும். பெற்றோரிடம் இருக்க வேண்டும், டீச்சர்ஸ் இருக்க வேண்டும். ஒரு வகுப்பறை, ஒரு வகுப்பறை, அந்த வகுப்பறையிலே ஒரு பையன் ஆசிரியரிடம் வந்து, டீச்சர், அந்த பையன் கெட்ட வார்த்தை பேசுறான், பண்பாடெல்லாம் பேசுறான் என்று முறைப்படுகிறான். அவன் பேசிய கெட்ட வார்த்தை என்ன என்று ஆசிரியை கேட்கிறார். அடேப்புடே என்று பேசுறான். அடேப்புடே என்று பேசுறான் வழங்குதா? வாடா போடாண்டு பேசுறான் என்று அந்த பையன் சொல்ல, அப்படியா பேசினான்? டேய் இங்க வாடா, நீ இந்த பொடியனை, இந்த சிறுவனை, இந்த பையனை வாடா போடாண்டு கூப்பிட்டியாடா? இதுக்கு போறவ நீ அப்படி கூப்பிடுவாயாடா? எனக்கு வராது, நான் அப்படி பேசுறது பேசல. கூப்பிடுவாயாடா? இதுக்கு பிறகு நீ யாரையாவது வாடா போடாண்டு கூப்பிட்டா, பேசினா உனக்கு நான் என்ன செய்வேன் என்று உனக்கு தெரியுமாடா? போடா, நீ போ, இது 2 பேரும் என்று சொல்லி அனுப்பினா, இந்த 2 குழந்தைகளும் இப்ப திருந்திடுவாங்களா? வாடா போடாண்டு பேசவே படாது. டீச்சருக்கு இப்படி கோபம் போச்சு கணிகளா? வா போண்டு பேசக்கூடாது, வாடா போடாடு பேசக்கூடாது, அதெல்லாம் மரியாதை குறைவு, அநாகரிகம், பண்பாடு இல்லை. மரியாதையா அநாகரிகமா பேசணும். ஆனா ஒரு விஷயம், இந்த வயசுல தான் பேசப்படாது. நானும் நீயும் இருக்கிற வயசுல பேசப்படாது. நாங்க வாங்க போங்க மரியாதையா பேசணும். டீச்சர் வயசு ஆகிட்டால், டீச்சரும் ஆகிட்டால், அந்த கதிலையும் உட்கார்ற நிலைமை வந்துட்டா ஒரு நாள் வரும், வரட்டும். ஹோல்சேலா நானும் பாடசாலை வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களை மாத்திரமல்ல, உம்மா வாப்பையும் சேர்த்து வாடா போடா வாடி போடின்னு பேசுவேன் என்ற நிலைக்கு வருவான். எனவே தேவை முன்மாதிரி தான். சூழ இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இல்லாத நிலையில பிள்ளைகளிடம் இந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே குடும்பம், பெற்றோர், அதிலேயும் குறிப்பாக தாய்மார், நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற முதலாவது செய்தி இதுதான். மாற்றம் தேவை. உங்களில், மூத்தோராகிய எங்களில், நம்மில், பெற்றோரில் அந்த மாற்றம் வந்தால்
குழந்தைகளில் மாற்றம் வரும். எனவேதான் நான் அடிக்கடி அண்மை காலமாக விஜயம் செய்கிற ஊர்களில் எல்லாம் பெற்றோருக்கான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் வலியுறுத்துகிற விஷயம் இது. பிள்ளைகளை திருத்துவதற்கு முன்னால் பெற்றோரை திருத்துங்கள். பிள்ளைகள் மாற வேண்டுமா? பெற்றோர் மாற வேண்டும். எனவே ஆரம்ப கட்டமாக சென்ற வாரம் கூட ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட போது நான் இந்த கருத்தை வலியுறுத்தினேன். ஆரம்பமாக திருமணம் முடிக்க இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கும் திருமணம் முடித்த இளம் தம்பதியினருக்கும், இளம் தம்பதியினர் என்றால் எல்லோரும் அதில் வருவார்கள், எல்லோரும் இளையவர்கள் தான், இவர்களுக்கும் தேவையான வழிகாட்டல்களை கொடுத்து இவர்களை மாற்றும் முயற்சியை செய்யுங்கள். தேசிய மட்டத்திலே லைஃப் பாண்ட் என்ற பெயரிலே இத்தகைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து நடாத்தி கொண்டிருக்கிறோம். ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங், திருமணத்துக்கு முன்னால் தேவையான வழிகாட்டல்கள், திருமணத்தை தொடர்ந்து தேவையான வழிகாட்டல்கள், அதில் குறிப்பாக சிறப்பாக குழந்தைகளை, அடுத்த தலைமுறையினரை எப்படி உருவாக்குவது, அதற்கு தேவையான அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான வழிகாட்டல்களை வழங்குகின்ற ஒரு திட்டத்தை நாம் அமுல்படுத்தி இருக்கிறோம். அந்த திட்டத்தை கூட இதைவிட விரிவாக முன்னெடுக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. காலத்தின் தேவை, குறிப்பாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் மிக மிக சவால் மிக்க காலம். அடுத்த தலைமுறையினரை உருவாக்கி எடுப்பது என்பது மிக மிக சவால் மிக்க பணியாக மாறி இருக்கிறது. ஒரு தாயும் தகப்பனும் இரவில் தூங்கக்கூடாது. அந்த அளவுக்கு குழந்தை விவகாரம் என்பது மிகப்பெரிய விவகாரம். வீட்டுக்கு வெளியே ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை போய்விட்டால், ஊருக்கு வெளியே போய்விட்டால், நாட்டுக்கு வெளியே போய்விட்டால், ஒரு உண்மையான தாய்க்கு, ஒரு உண்மையான தந்தைக்கு தூக்கம் வர நியாயம் இல்லை. அந்த அளவுக்கு பாரதூரமான பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் அறைகோள்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் நமது இளம் தலைமுறையினர், சிறார்கள், இளைஞர்கள், யுவதிகள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற காலம் இது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய விவகாரமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று இது மிகப்பெரிய விவகாரமாக மாறியிருக்கிறது என்ற யதார்த்தத்தை நானும் நீங்கள் புரிய வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, கவலையான விஷயம், எல்லாம் படிப்பாக மாறி இருக்கிறது. படிப்புண்டா அப்படி படிப்பு, எத்தனை எத்தனை கோர்சஸ், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு படிக்கிறார்கள். படிப்பு 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 படிப்பு, ஆக பெரிய படிப்பு. இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வது எப்படி என்பதை படிப்பது, இந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து எடுப்பது என்பதை படிப்பது, இதுதான் மிகப்பெரிய படிப்பு. ஆனால் இதனை ஒரு படிப்பாக, இதனை ஒரு ஆர்ட்டாக, இது ஒரு சயின்ஸாக, இதனை ஒரு கோர்ஸாக பார்ப்பவர்களும் பார்த்து ஆவண செய்பவர்களும் குறைவாக இருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு கணவனும் மனைவியும், ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு இளைஞனும் யுவதியும், ஒரு மணமகனும் மணமகளும் திருமணம் முடித்த நாளில் இருந்து குழந்தை வளர்ப்பு ஆரம்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்ப வாழ்க்கை, ஒரு மணமகனும் மணமகளும், ஒரு கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற போது ஓத வேண்டிய ஒரு துவா, அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இந்த துவா ஓதப்பட வேண்டும். யா அல்லாஹ், நம்மை விட்டும் நம் இருவரை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு, நமக்கு நீ தர இருக்கிற குழந்தையை விட்டும் ஷைத்தானை விலக்கிவிடு, தூரமாக்கிவிடு என்ற துவாவிலிருந்து வாழ்க்கை துவங்குகிறது. பங்கு இருப்பது குழந்தை என்ற பார்வைதான். பிறக்க முன்பே, கிடைக்க முன்பே, குழந்தை இந்த உலகத்தை காண முன்பே அந்த குழந்தையை ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்தும் சதிவலைகளில் இருந்தும் அல்லாஹ் காப்பாற்றி அருள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு உணர்வுபூர்வமாக அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் கூட துஆ கேட்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள்.
இந்த துஆவை ஓதி வர வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சுப செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதிய நிலையிலே ஒரு கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையை நடாத்தி அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றிருந்தால் அல்லாஹ் அந்த குழந்தையை ஷைத்தானின் தீங்குகளில் இருந்து காப்பாற்றுவான். ஷைத்தானை அந்த குழந்தையின் மீது அல்லாஹ் வசப்படுத்த விடமாட்டான், செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றும் ஒரு அறிவிப்பின்படி அந்த குழந்தை ஒரு சாலிஹான குழந்தையாக உருவாகும், வளரும், வாழும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது குழந்தை வளர்ப்பு என்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு விழிப்பு நிலை தேவை என்று சிந்தித்து பாருங்கள். எனவே நல்ல பெற்றோர் நல்ல பிள்ளைகள், இதனை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் குழந்தைகள் கண் குளிர்ச்சியாக அமைய வேண்டும் அல்லவா? நமது குழந்தைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? முதலாவது கணவனும் மனைவியும் கண் குளிர்ச்சியாக மாற வேண்டும். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும், பிள்ளைகளுக்கு பெற்றோரும் கண் குளிர்ச்சியாக மாற வேண்டிய தேவை. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. இந்த ஆயத்திலே குழந்தைகள் மாத்திரமல்ல கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், நமது வாழ்க்கை துணைகளும் நமக்கு கண்குளிர்ச்சியாக அமைய வேண்டும் ரப்பே என்றுதான் கேட்கிறோம். எனவே கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும் கண்குளிர்ச்சியாக மாறுகிற போது அல்லாஹ்வுடைய அருளினால் பிள்ளைகளும் பெற்றோருக்கு கண்குளிர்ச்சியாக மாறிவிடுவார்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே நாம் மாறினால் குழந்தைகள் மாறும். நாம் நல்லவர்களா, நமது குழந்தைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். நாம் வல்லவர்களா, நமது குழந்தைகள் வல்லவர்களாக இருப்பார்கள். நாம் ஆன்மீகத்தில், பண்பாட்டில், ஒழுக்கத்தில் மேம்பாடுடையவர்களா, நமது குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் அந்த நிலைக்கு வருவார்கள். எனவே ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆண் மகனுக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு முதலாவது ரோல் மாடல், முதலாவது கதாநாயகன், கதாநாயகி, முதலாவது அடையாள புருஷர், அடையாள புருஷி தாயும் தந்தையும் தான். தாயும் தந்தையும் தான், வேறு யாராவும் இருக்கக்கூடாது. அரிதாக சில குழந்தைகள் சொல்வார்கள், நாம் இளைஞர்களுக்கான, யுவதிகளுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்தும் போது உங்களுடைய ரோல் மாடல் யார் என்று கேட்டால் பெரும்பாலும் நடிகர்கள், நடிகைகள், கூத்தர்கள், கூத்திகள், பாடகர்கள், பாடகிகள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், இந்த கூட்டத்தை தான் சொல்லிக்கொண்டு போவார்கள். அவருடைய நான் நிறைய நடிகர்கள், நடிகருடைய பெயர்களை படித்ததை நம்பினால் நம்புங்கள், இந்த இளைஞர்கள், யுவதிகளோட, பாடசாலை மாணவ மாணவிகளோட அமர்ந்த அமர்வுகள் தான். பழைய காலத்து நடிகர்கள், நடிகருடைய பெயர்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, இல்லாமல் இல்லை. இந்த பிற்பட்ட கால, சமகால நடிகர்கள், நடிகருடைய பெயர்கள் எனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு என்றால் சிலருடைய பெயரை சொன்ன போது நான் சிரித்து விட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால மாணவ மாணவிகளுக்கான ஒரு ஒர்க் ஷாப்ல மாணவிகள் பக்கமாக கேட்டேன், உங்களுடைய ரோல் மாடல் யாரு, உங்களுடைய அபிமானத்துக்குரியவர் யாரு? சந்தானம். சந்தானமா? வந்த நேரம் தான் சந்தானே என்ற அந்த கட்சி உருவாகி இருந்துச்சு, அந்த கூட்டு. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தானைய சந்தானம் பிறகு கேட்டு பார்த்தா அந்த பொம்பளை புள்ள, அட்வான்ஸில் படிக்கிற பிள்ளையோட ரோல் மாடல், அபிமானத்துக்குரிய ஆள் யாருண்டா சந்தானம். பிறகு நான் கேட்டேன், சந்தானம்டா யாருண்டா? அவர் ரொம்ப பிரபலமான நகைச்சுவை நடிகர். அந்த நகைச்சுவை நடிகர் தான் சொல்லப்பட்டுச்சு, வேற வகையான நடிகர் தெரியாது. அவரை தான் அந்த பிள்ளை தன்னுடைய ரோல் மாடலா சொல்லுது. ஒரு பையன், அவன் ரொம்ப கள்ள பையன், அவனுக்கு என்ன நல்லா தெரியும், மற்ற பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது. நான் அப்படித்தான் அதை கோர்ஸை நடத்தினேன். ஷரியா பார்வை, மார்க்க பார்வை நடத்தாம தான் ப்ரோக்ராமை செஞ்சு கொண்டு போனேன். அப்ப எல்லாரும் மனம் விட்டு அவருடைய ரோல் மாடலை சொன்னாங்க. எல்லாரும் சொன்னது யார? இந்த நான் சொன்ன கூட்டத்தை தான். ஒரே ஒரு பையன் மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இங்க வாரும் கூப்பிட்டு, உண்மையிலே ரசூலுல்லாஹ் அவங்களோட ரோல் மாடல் இல்லை சார், நீங்க அதைத்தான் எதிர்பார்ப்பீங்க, அதனால சொன்னேன். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எதிர்பார்ப்பேன்னு சொல்லி? எனக்கு உங்களுக்கு தெரியும் யார் என்று சொல்லி நீங்க கவனமாக எங்களோட வாயால் எடுக்கிறீங்க, அதுதான் சொன்ன. உண்மையில ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் நாங்க மதிக்கிறதான், எனக்கு வேறு ஆக்களிக்கிறாங்க, இப்ப சொல்ல மாட்டேன்ட்டு போயிட்டோம்.
அந்த இப்படி ஒரு நிகழ்ச்சி அல்ல, 2 அல்ல, 5 அல்ல, 10 அல்ல, ஒரு வீதம் 2 வீதமான பிள்ளைகள் உணர்ச்சி பூர்வமாக சொல்லி இருக்கிறார்கள். ரோல் மாடல் யாரு? என் உம்மான். சில பாய் சொல்லி இருக்கிறார்கள் உணர்ச்சி பூர்வமா, என் ரோல் மாடல் என் வாப்பா. என் வாப்பா தான் என் ரோல் மாடல். ரோல் மாடல் அதாவது நான் என் வாப்பா மாதிரி தான் நடக்கிறது, சிந்திக்கிறது, யோசிக்கிறது, செயல்படுறது எல்லாம் என் வாப்பா மாதிரி. அப்படிப்பட்ட பாப்பமாரும் உம்மமாரும் உருவாகாம சமூகத்தில் மாற்றம் கொண்டேன். கொழும்புல ஒரு சகோதரனிடம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். ஒரு இளம் ஜோடி, வசதியான ஜோடி, ஆனால் மார்க்க பின்புலம் கொண்ட ஜோடி. அவருடைய மனைவி தனது முதல் பிரசவத்தின் போது தனது குழந்தையை சுமந்திருந்த அந்த பருவத்திலே தொடர்ந்து சூரா யூசுஃபை ஓதி வந்திருக்கிறார். அவருக்கு வேலை சூரா யூசுஃபை ஓதுறது. அவருக்கு ஒரு நம்பிக்கை, சூரா யூசுஃப் ஓதினா என் பிள்ளையும் அழகான பிள்ளையா வரும், நல்ல பிள்ளையா வரும், சாலிஹான பிள்ளையா வரும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மைகளை குணங்களை பெற்ற குழந்தையாக பிள்ளையா வரும் என்ற நம்பிக்கையில ஓது 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 ஓதிக்கிறார் இரவு பகலா. அவர் சொல்றார், என் நம்பினா நம்புங்க, அந்த குழந்தை கிடைச்சிச்சு. ஒரு 2 வருஷத்துல அந்த குழந்தை குர்ஆனை பரட்டி சூரா யூசுஃபை பார்த்து கொண்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம். குழந்தை வளர்ப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குன்னு பாருங்க. நாம படம் பார்த்து பார்த்து, சீரியல் பார்த்து பார்த்து, கைவார் அடிச்சு அடிச்சு, புறம் பேசி பேசி, கோல் சொல்லி சொல்லி, காலத்து நேரத்தை வீணாக்கி வீணாக்கி, வயிற்றுல குழந்தைய சுமந்து, அந்த குழந்தை பிறக்கிற நேரம் மாத்திரம் ஹசரத்தை கூப்பிட்டு, ஹசரத் துவாவுக்கு ஹசரத், அக்கீக்கா கொடுக்குறோம் ஹசரத், குர்பான் கொடுத்துக்கிறோம் ஹசரத், ஹதியா கொடுக்குறோம் ஹசரத், சதுகா செய்கிறோம் ஹசரத், இவர் இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை உம்ராக்கு போறார் ஹசரத், குழந்தை நல்லா வளரும்னு சொல்லி சரிவாரே ஆவாரம். அங்கிருந்து ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இந்த விஷயங்கள் வந்தால் நிச்சயமாக நமது குழந்தைகள்ல பெரிய மாற்றம் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போது விஞ்ஞானத்துறையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கற்பவரையில் இருக்கிற போதே ஒரு குழந்தைக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்கலாம். குழந்தையுடைய பார்வையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். குழந்தைக்கு கற்பிக்கலாம், நல்ல போதனைகளை, சிந்தனைகளை வழங்கலாம் என்று இன்று விஞ்ஞானம் சொல்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தை வளர்ப்பிலே எமது பிரதானமான இலக்கு என்ன? நான் சொன்னது போல நமது குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக மாற வேண்டும், ஜீனத்தாக மாற வேண்டும், நியாமத்தாக மாற வேண்டும், பெருமதியான பரிசாக அவர்கள் விளங்க வேண்டும். மாத்திரமல்ல, அவர்கள் முத்தகீன்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கும் நல்லவர்களாக, வல்லவர்களாக வர வேண்டும். இதைத்தான் நான் மேலே ஓதி காண்பித்த வசனம் சொல்கிறது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நல்லவர்களுக்கு, இறையச்சமுள்ளவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு நம்ம எல்லாம் தலைவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. நாமும் அப்படி வர வேண்டும், நமது குழந்தைகளும் வர வேண்டும். யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு கண் குளிர்ச்சி, கம்ஃபர்ட் ஆஃப் ஐஸ். கண் குளிர்ச்சி என்ற வார்த்தை ரொம்ப ஆழமான பொருளை தருகிற வார்த்தை. சந்தோஷம், திருப்தி, மனநிறைவு, இந்த வார்த்தைகளுக்கு அப்பால் உள்ள ஒரு வார்த்தை தான் இந்த கண் குளிர்ச்சி இந்த வார்த்தை. கணவனை காணும் போது மனைவிக்கு கண் குளிர்ச்சி என்று சொன்னால் அது சாதாரண ஒரு நிலை அல்ல. அந்த நிலை சாதாரணமா வராது. மறுபக்கம் ஒரு கணவனுக்கு தன் மனைவியை பார்க்கிற போது கண் குளிர்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது சாதாரண நிலை அல்ல. அந்த நிலைக்கு வருவதற்கு எவ்வளவோ சிரமப்படணும். பொதுவாக பல குடும்ப மட்டங்களிலே கணவனை காண்கிற போது மனைவியுடைய கண் சூடாகி விடுகிறது. மறுபக்கம் கணவனுடைய கண்ணும் சூடாகி விடுகிறது. அடுத்தவர்களுக்கு முன்னால் கண்குளிர்ச்சியோடு இருக்கும் கணவன் தனது நண்பிகளோடு, தோழிகளோடு கண்குளிர்ச்சியாக நடந்து கொள்ளும் மனைவி கணவனுக்கு முன்னால் அப்படி நடந்து கொள்வதில்லை. நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை, அந்த பக்குவம் இல்லை, அந்த வழிகாட்டல் இல்லை, அந்த அடிப்படை நாம் வளர்க்கப்படவில்லை, வழிகாட்டப்படவில்லை. இதான் பிரச்சனை. அதே போல குடும்பத்திலே
நமது குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக மாறினார் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 2 வாரங்களுக்கு முன்னால், 2 வாரங்களுக்கு முன்னால் மலைநாட்டை சேர்ந்த ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸ் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு சில வாரங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்து அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வஃபாத் ஆகிவிட்டார். அவருடைய ஜனாசா கொழும்பிலே எனக்கும் நெருக்கமான ஒரு சகோதரருடைய வீட்டில் வைத்துதான் மக்பராவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தெய்வலையில் அவருடைய முதலாவது பிள்ளை ஒரு ஆலிமா ஹாஃபிதா, 2வது பிள்ளையும் ஹாஃபிதா, 3வது அல்லது 4வது பிள்ளை என்று நினைக்கிறேன். எல்லோரும் ஹாஃபிதாக்கள், ஹாஃபிதாக்கள். இந்த 4வது பிள்ளை தந்தையின் ஆசைப்படி குர்ஆனை மன்னம் செய்து கொண்டிருந்தது. சின்ன பிள்ளை, பெண் பிள்ளை, குர்ஆனை ஹிஃபுல் செய்து கொண்டிருந்தது. ஹிஃபுல் செய்து முடிப்பதற்கு சில ஆயத்துகள் தான் எஞ்சியிருந்தன. அந்த நேரத்தில் வாப்பா வஃபாத் ஆயிட்டார். அந்த குழந்தைக்கு வாப்பா மீது இருந்த அந்த அபிமானம் எத்தகையது என்றால், வாப்பாவை எத்தகைய ஒரு ரோல் மாடலாக, ஒரு அடையாள புருஷராக அந்த குழந்தை பார்த்திருந்தது என்றால், தெஹிவலையில் என்னுடைய நண்பர் வீட்டில் தான் அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருந்தது. அவர் இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மனிதர், ஒரு பரோபகாரி, ஒரு கொடைவள்ளல், ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவரும் இதனை உறுதிப்படுத்தினார். இன்னொரு நண்பரும் என்னிடம் அதனை சொல்லி கண்கலங்கினார். அந்த குழந்தை வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து எஞ்சி இருந்த அந்த அல் குர்ஆன் வசனங்களை மனனமாக ஓதி வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு முன்னால் குர்ஆனை தமாம் செய்தது. இது 2 வாரங்களுக்கு முன்னால் நமது நாட்டில் கொழும்பில் நானறிந்த குடும்பத்தில் நடந்த சம்பவம். அந்த ஆலிமும் எனக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அல்லாஹ் மஃஃபில்லஹு வரஹம். எப்பேற்பட்ட முன்மாதிரி, எப்பேற்பட்ட முன்னுதாரணம் என்று சிந்து பாருங்கள். இந்த ஒரு பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. நிச்சயமாக அதனால் நமக்கு இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற திருப்தி கிட்டும், நிலையான நிரந்தரமான அந்த மர்மையிலும் மிகப்பெரிய வெற்றி கிட்டும். ஆனால் இதனை இலகுவில் அடைய முடியாது. இது ஒரு வெரி வெரி சேலஞ்சிங் டாஸ்க். குழந்தையை பெற்றெடுப்பது இலகுவானது, அதனை வளர்த்து ஆளாக்குவது மிக மிக சிரமமானது. அதுவும் உருப்படியான ஆளாக உருவாக்கி எடுப்பது மிக மிக சிரமமானது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பிறந்தாலும் வாழ்ந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பிறந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நமது குழந்தைகள் அந்த நிலைக்கு வர வேண்டும். அந்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வாழும் போது மக்கள் சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட குழந்தை, எப்படிப்பட்ட புள்ள, இந்த அறிவை பாருங்க, ஆற்றலை பாருங்க, ஆன்மீகத்தை பாருங்க, ஒழுக்கத்தை பாருங்க, பண்பாட்டை பாருங்க, நடத்தையை பாருங்க, முன்மாதிரியை பாருங்க என்று சொல்ற நிலைமைக்கு நமது பிள்ளைகள் வரணும். அதுதான் நமது கனவாக மாற வேண்டும். வெறும் சர்டிபிகேட்ஸை சுமந்த, வெறும் சான்றிதழ்களை சுமந்த, வெறும் ஜாப்ஸ் தொழில்களை பெற்ற, வெறும் காசி சம்பாதிக்கிற ஒரு பொருளாதார பிராணிகள் கூட்டத்தை உருவாக்கி எந்த புண்ணியமும் இல்லை. மனிதம் வாழும் மனித பண்புகளை சுமந்த ஆளுமைகளாக நமது பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். நமது தர்பியத், குழந்தை வளர்ப்பு, பேரண்டிங், நான் சொன்னேன் கருவில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று. குழந்தை பிறந்து விட்டதா, தீவிரமாக அங்கிருந்து நமது குழந்தை வளர்ப்பு ஆரம்பிக்கிறது. முதல் கட்டம் என்ன? ஒழுங்கான பெயர்களை குழந்தைகளுக்கு தெரிவு செய்யும். எனக்கு 40 வருடங்களுக்கு மேல இந்த துறையில் அனுபவம் இருக்கிறது. நமது சமுதாயத்தை சேர்ந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி பெயர் வைக்கிறார்கள், கணிசமான தொகையினர் பிள்ளைகளுக்கு பேராக என்னதை எதிர்பார்க்கிறாங்க. அவரோட பார்வை எப்பேற்பட்ட பார்வை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சிலர் வந்து கேட்பார்கள்,
அது முஸ்லிம் பேர் மாதிரி மீக்கப்படாது, முஸ்லிம் அல்லாத பேர் மாதிரி மீக்கப்படாது. எப்படி பேர் ஆயிக்கணும்? காமன் நேம் ஆயிக்கணும். காமன் நேம் ஷைத்தான் என்றுதான் வைக்கணும். காமன் நேம். அடுத்தவர் வருவார், பேர் ஒன்று தரணும். அப்படிப்பட்ட பேர் யாருக்கும் மிகப்படாது. அப்ப இப்படி வைப்பமே அந்த பேரா எங்கட ஊர்ல இது. இன்னொரு பேர் எங்கட பெரிய மடமகனே, மற்றொரு பேர் சாக்கிர மகனே. ஐயோ, இது எங்கட உம்மட பேரு பட்டப்பழசு. இதை போய் தாரீங்களே. இப்ப பழைய பேர்கள் தான் ஃபேஷனா மாறி. இல்ல 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 இல்ல, எங்களுக்கு 6ல ஆரம்பிச்சு Z முடியணும். போங்களே, இப்படித்தான் பேர் தேடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களோட பேர்களை கொண்டுதான் அழைக்கப்படுவீங்க. மஹ்ஷர்ல, மஹ்ஷர் வெளியில கோடான கோடி மக்கள் திரண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களது பெயர்கள் கொண்டுதான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். உங்களது தந்தைமாருடைய பெயர்களை கொண்டும் அழைக்கப்படுவீர்கள். ஃபஹ்சினு அஸ்மாஅக்கும். எனவே பெயர் வைக்கின்ற போது அழகான அர்த்தமுள்ள நல்ல பெயர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அண்மை காலமாக மாஷா அல்லாஹ் நமது தாய்மார்களும் ஷரியாத் துறையில் கொஞ்சம் படிக்கிற காரணத்தினால ஓரளவு விழிப்புணர்வு இருப்பதை பார்க்கிறோம். இப்போதெல்லாம் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அது ஃபேஷனாகவும் கொஞ்சம் மாறி. அண்மை காலம் வர இப்படி நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, யாராவது இஸ்லாத்துக்கு புதுசா தழுவினா அவங்களுக்கு வைக்கிறது அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறது ரிக்காசு, மருக்கூசு, ரக்காசு, ருக்குசி, ரிக்குசி. அல்லாவுக்கு தான் வெளிச்சம் மாட்ட. கருத்து என்னன்னு தெரியாது. வாய்க்கு நல்ல கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா போதும் அந்த பேர் வைப்பாங்க. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். இங்க கூட நான் கேட்கலாம், நான் கேட்க மாட்டேன். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று அல்லாவுக்கு மிக விருப்பமான பேர்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லப்பட்ட அந்த பேர்களை எத்தனை பேர் வச்சுக்கிறீங்கன்னு கையை வைத்து சொல்லலாம். கொஞ்சம் பேர் கையை வைத்துவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமான கருத்துக்களை தரக்கூடிய பெயர்களை மாற்றி இருக்கிறார்கள். இந்த பெயர்கள் அழகான பெயர்கள் அல்ல, பொருத்தமான பெயர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய அஸ்மா அல்லாஹ் என்று வழங்கப்படுகிற அழகு திருநாமங்களை தெரிவு செய்து அந்த திருநாமங்களோடு அபதை சேர்த்து வைக்கப்படுகிற பெயர்கள் மிக நல்ல பெயர்கள். அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அப்துல் குத்தூஸ், இப்படிப்பட்ட பெயர்கள். அடுத்ததாக நபிமார்களுடைய பெயர்கள், ரசூல்மார்களுடைய பெயர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட வேண்டும். குறிப்பாக பிழையான கருத்துக்களை தரக்கூடிய பெயர்களை வைக்கக்கூடாது. பொருள் இல்லாத பெயர்களை வைக்கக்கூடாது. நிறைய பிள்ளைகளுக்கு பொருள் இல்லாத பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனேன். ஒரு அழகான பையன் கூட்டிக்கொண்டு வந்து எங்கட புள்ள துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. புள்ளோட பேர் என்னான்னு கேட்டேன். புள்ளோட பேரை சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கழுத சத்தம். அதன் பொருள் நான் அரபு பதத்தை சொல்லல, என்ன அந்த பேர் பரவலா வைக்கப்பட்டீங்க சொன்னா அது பெரிய பிரச்சனையா போயிடும். உலமாக்கிட்ட கேட்டுக்கோங்க. கழுத சத்தம். இது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. பிறகு நான் சொன்னேன், உங்களோட அட்ரஸை கொஞ்சம் தாங்க, போஸ்டல் அட்ரஸ் எழுதி கொண்டு வந்தேன். ஹேண்ட்போன் இல்லை, லேண்ட் போனும் குறைவு, அப்படி யாரும் கேட்கறதும் இல்லை. ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து, போஸ்ட் கார்டு தெரியுமா, அல்ஃபா ஜெனரேஷனுக்கு தெரிய சான்ஸ் குறைவு. போஸ்ட் கார்டு ஒன்று எடுத்து, உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு குழந்தை, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நல்ல ஒரு குழந்தையா வரும் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன், துவா செய்கிறேன். உங்களோட குழந்தையோட பேரை அவசரமாக மாற்றிக்கொள்வது நல்லது என்று சொல்லி ஒரு போஸ்ட் கார்டை போட்டுவிட்டேன். எனக்கு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி பேர்களை நிறைய வைக்கிறாங்க. பிழையான கருத்துக்கள் அல்ல, பொருள் இல்லாத பேர்கள், எந்த பொருளும் இல்லை, சும்மா பேர் வைக்க. எனக்கு நிறைய பேர்கள் ஞாபகம் வருது, நான் சொல்ல விரும்பல. இங்கே இருந்தா அந்த பேரை கொண்டவங்க இருந்தா மற்றவங்க பார்த்து சிரிக்க போறாங்க, சீரழிவா போகும். நாங்க ஒரு தவறை திருத்த போய் இன்னொரு தவறு நடந்துடக்கூடாது. நிறைய பேர்கள் வருது, சொல்லிக்கொண்டே போயிடும் போலிங்க. அப்படிப்பட்ட அர்த்தமில்லாத பேர்கள், இஸ்லாமிய அடையாளத்தை காட்டாத பேர்கள், பிழையான முன்மாதிரிகள். நடிகர்கள்ட்ட பேர், நடிகைகள்ட்ட பேர், பாடகர்கள், பாடகிகள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனுடைய பேர்களை வைக்கிறாங்க.
பொடிய வளர்ந்த பிறகு அப்படித்தான் வருவான். வாப்பாக்கு விருப்பமாம் அந்த கிரிக்கெட்டர் பேர் வச்சுக்குது, நடிகண்ட பேரை வச்சுக்குது. முஸ்லீம் நடிகன் தானே சொல்லிதான் வச்சேன். போதாதுக்கு அவர் முஸ்லீம் நடிகர். குழந்தை வளர்ப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது? அழகான பேர். அழகான பேருண்டா உச்சரிப்பதற்கு அழகான பேர் அல்ல, உச்சரிப்பதற்கும் அழகா இருக்க வேண்டும். அதை விட நல்ல அர்த்தமுள்ள கருத்துள்ள பேரா இருக்கணும். தன் குழந்தையை கேட்கும் வளர்ந்த பிறகு, ஏன் எனக்கு இந்த பேரை சூட்டினீர்கள்? அந்த பேரை வைத்து அந்த குழந்தைக்கு ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய அளவு இருக்க வேண்டும். அந்த குழந்தை தேடி பார்த்தால், ஏன் எனது பெற்றோர் இந்த பேரை வைத்திருக்கிறார் தேடி பார்த்தால், ஒரு பெண்ணாம்பெரிய ஒரு அடையாள புருஷர் அந்த பேருக்கு பின்னாடி இருக்க வேண்டும். அதுவே அந்த பிள்ளைக்கு அடையாள புருஷராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு பரந்த விரிந்த பார்வை தேவை. பேர் தெரிவு செய்யப்படுகிற போது குழந்தைக்குள்ள அக்கைக்கா கொடுக்கப்பட வேண்டும். ஒரு காலம் இருந்தது, இந்த அக்கைக்கா பற்றிய ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்திலே இருக்கவில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது இந்த விஷயங்களில் ஒரு பரவலான விழிப்புணர்வு இருக்கிறது என்ற வகையை சந்தோஷப்படலாம். அடுத்தது மிக முக்கியமாக நமது குழந்தைகளுக்கு ஆழமான ஈமானிய பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். நமது குழந்தையின் வாயிலிருந்து வருகின்ற ஆரம்ப வார்த்தைகள் அல்லாஹ்வாக, லா இலாஹ இல்லல்லாஹ்வாக, முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருப்பதை நாம் உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது குழந்தைகளுடைய வாய்களிலிருந்து ஏபிசிடி வர வேண்டும், ஆனாவண்ணா வர வேண்டும், அயன்னா வர வேண்டும், A for apple வர வேண்டும், B for book வர வேண்டும், கட்டாயம் வர வேண்டும். ஆனால் எதற்கு முன்னுரிமை, எதற்கு முதலிடம், எதற்கு முக்கியத்துவம்? அல்லாஹ் ரசூல். அங்கிருந்துதான் நமது குழந்தையுடைய படிப்பு ஆரம்பிக்க வேண்டும். எனவேதான் இப்னு ஹல்தூன், இப்னு சீனா போன்ற மிகப்பெரிய மேதைகள் கூட, அவர்கள் வேறு துறை சார்ந்த அறிஞர்கள். இப்னு சீனா மருத்துவ துறை சார்ந்த ஒரு பேரறிஞர், இப்னு ஹல்தூன் வரலாற்று தத்துவத்தை வகுத்தவர், சமூகவியல் சார்ந்த அறிஞர். இருவரும் சொல்கிறார்கள், அசாசு தாலீம் அல் குர்ஆன், ஒரு குழந்தையின் ஆரம்ப கல்வியாக குர்ஆன் அமைதல் வேண்டும். அதுக்கு பிறகுதான் மற்ற கல்வி ஞானங்கள் அந்த குழந்தைக்கு வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த ஈமானிய பயிற்சி மிக முக்கியமானது. ஆரம்பத்திலே அல்லாஹ்வை அறிமுகம் செய்வது, குழந்தைக்கு ஹலால் ஹராத்தை கற்றுக் கொடுப்பது, நல்லது கெட்டதை கற்றுக் கொடுப்பது, நன்மை தீமையை எடுத்துச் சொல்வது, தொழுகை நோன்பு முதலான வணக்க வழிபாடுகளின் அவசியத்தை எடுத்துச் சொல்வது, அந்த வகையில் வழிகாட்டுவது, அதற்கான பயிற்சிகள் கொடுப்பது மிக முக்கியமானது. இது பற்றிய வழிகாட்டல்கள் நிறையவே நமது மார்க்கத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் ஆரம்பமாக நமது குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் பற்றிய அச்சத்தை வளர்ப்பதை விட அல்லாஹ் பற்றிய அன்பை நாம் போஷித்து வளர்க்க வேண்டும். நாம் நமது வசதிக்காக குழந்தைகளின் உள்ளத்திலே அல்லாஹ் பற்றிய அச்சத்தை தான் விதைக்கிறோம். அதன் விளைவாக குழந்தைகளின் உள்ளத்திலே அல்லாஹ் பற்றிய ஒரு வெறுப்பு கூட உருவாவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், பிடிப்பான், தண்டிப்பான், வேதனை செய்வான், நரகில் தள்ளுவான் என்று குழந்தையுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய பயத்தை, அச்சத்தை விதைக்கிறோம். இதுவல்ல அணுகுமுறை. அல்லாஹ் பற்றிய அன்பை விதைக்க வேண்டும். இது கஷ்டமான வேலை. பயத்தை விதைக்கிறது லேஸ். அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற உணர்வை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பயங்கரவாதியாக காட்டக்கூடாது, ஈவிரக்கமற்றவனாக காட்டக்கூடாது, நேசம் இல்லாதவனாக காட்டக்கூடாது, தயவு தாட்சண்யமற்றவனாக காட்டக்கூடாது. குர்ஆனுடைய சூறாக்களில் கூட பயங்கரமான சூறாக்களை, நான் பயங்கரமான சூறாக்கள் என்று சொல்வது பிழையாக புரியப்படலாகாது, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பற்றி, கியாமத்துடைய பயங்கர நிகழ்வுகளை பற்றி வருகிற சூறாக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அருளை, அன்பை, அருட்கொடைகளை பற்றி பேசுகிற சூறாக்களைத்தான் ஆரம்பமாக குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. குழந்தைகளுடைய உள்ளம் அன்பினால் போஷிக்கப்பட வேண்டும். வம்பினாலும் அல்ல, கம்பினாலும் அல்ல. நாம் வம்பினால், கம்பினால் குழந்தைகளை பயிற்றுவிக்க முயற்சிக்கிறோம் என்றால் அதன் பொருள் என்ன தெரியுமா? நாம் பலீனமாக இருக்கிறோம் என்பதுதான்.
பலவீனமான நிலையில் தான் வம்பு வரும். பிள்ளைகளை தண்டிக்க முற்படுவோம். ஈமானிய தர்பியத் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் பற்றிய அன்பை ஏற்படுத்துவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய அன்பை உள்ளங்களிலே விதைப்பது. குழந்தைகளுடைய உள்ளங்களில் அன்பை விதைக்க பார்ப்போம், பயத்தை விதைக்காம. தந்தை பற்றி அன்பை விதையுங்கள். தாயை பொறுத்தவரை நீ அன்புதான் அதிகம் விதைக்கப்பட்டிருக்கும் ஒப்புற்று ரீதியில். தந்தையை பற்றிய பயத்தை தான் விதைத்திருப்போம், அல்லாஹ் பற்றிய பயத்தை தான் விதைத்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய மரியாதையை விதைத்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வை பற்றிய அன்பை அதிகம் விதைக்கின்ற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய அன்பை விதைக்கிற போது, வீட்டிலே இருக்கிற தந்தையை பற்றி, மூத்த சகோதரர்களை பற்றி அன்பை விதைக்கிற போது குழந்தையிலே வருகிற மாற்றம் அற்புதமான மாற்றமாக இருக்கும். அதுதான் நிலையான மாற்றத்தை தரும், ஆரோக்கியமான மாற்றத்தை தரும் என்பது மிகப்பெரிய உண்மை. இந்த ஈமானிய பயிற்சி மிக முக்கியமானது. குழந்தைகளை துஆவின் பக்கம் நடத்த வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் துஆ ஓதுகிற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அது காலை மாலை துஆக்களாக இருக்கலாம், சந்தர்ப்ப துஆக்களாக இருக்கலாம். எந்த ஒரு நிலையிலும் துஆக்களை ஓதுகிற அந்த தன்மையை குழந்தையிலே உருவாக்க வேண்டும். உண்மைதான், மதரசாக்களிலே மக்தபுகளிலே துஆக்களை மன்னமிடுகிறார்கள், மன்னமிட்டதை ஒப்புவிக்கிறார்கள், அதுக்கு பிறகு பரிசு வாங்குகிறார்கள். இவையெல்லாம் முக்கியமானவை. ஆனால் குழந்தையுடைய அன்றாட வாழ்க்கை இயல்பாக துஆக்கள் வர வேண்டும். அந்தந்த சந்தர்ப்பத்துக்குரிய துஆக்களை குழந்தை ஓத வேண்டும். இது ஈமானிய தர்பியத். எந்த ஒரு இக்கட்டா நிலையிலும் குழந்தையுடைய வாயிலிருந்து ஒரு துஆ வர வேண்டும். எதிர்பாராத ஒரு கவலையான செய்தி கிடைக்கிறது, குழந்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று குழந்தை சத்தமிட வேண்டும். உம்மா வாபா என்று சொல்லாம அந்த ஒரு தர்பியத்தை கொடுக்கணும். இதை சாதிக்கணும்டா அதான் சாதனை, அதான் அச்சீவ்மெண்ட், அதான் பிரேக் த்ரூ. நம்ம குழந்தை ட்ரக்ல விழுந்துட்டு என்றதுக்கான அடையாளம். அப்படி இல்லாமல் இந்த சிலபஸ், கரிக்குலம், ஸ்கூல் ப்ரோக்ராம் அதில் மட்டும் காலையில் பிள்ளைய தட்டி எழுப்புங்கம்மா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வயலின் நஷ்யூர் மாஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளை சொல்லுது. உண்மையிலே சந்தோஷமான செய்திதான். அப்படி அல்ல, குழந்தை காலையில் கண் விழிக்கும் போது உம்மா இருந்தாலும் இல்லாட்டியும் வாப்பா இருந்தாலும் இல்லாட்டியும் அது இயல்பாகவே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வயலின் நஷ்யூர் எழும்புதா. மாஷா அல்லாஹ். பயிற்சி கூடாக அந்த பிள்ளையோட வாழ்க்கையில அது பழக்கத்துக்கு வந்துட்டு என்பதை நாங்கள் பார்க்கிற போது அடைகிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். குழந்தைகிட்ட இயல்பா வரணும். அல்லாஹ்வுடன் நான் அந்த உறவின் விளைவாக அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வச்சு அல்லாஹ்வுடைய உதவி தேடுற தன்மை. எந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ், எந்த இடத்துல மாஷா அல்லாஹ், எந்த இடத்துல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எந்தெந்த துஆக்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓதப்பட வேண்டும் என்ற பயிற்றுவிப்பு அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் பிள்ளைக்கு சர்டிபிகேட் கிடைக்குது, உம்மா சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க புள்ள, அல்ஹம்துலில்லாஹ் என்று அது ஓடும். இல்லை, உம்மா சொல்ல முந்தி சொல்லி கொடுக்க முந்தி அந்த புள்ள அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுதுண்டா மாஷா அல்லாஹ், அதான் வெற்றி. இயல்பா சொல்லுது. அந்த அளவுக்கு அந்த புள்ள பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கும்னு சொன்னால் அது மிகப்பெரிய வெற்றி. ஆனா இது நடக்கணும்டா, இது நடக்கணும்டா திரும்ப பழைய இடத்துக்கு போவோம். உம்மா வாப்பா இதை பிராக்டிஸ் பண்ற ஆக்களா இருக்கணும். மதரசால சொல்லி கொடுத்தது, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது, டீச்சர் சொல்லி கொடுத்தது அல்ல, அல்லது உம்மா வாப்பாவும் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது அல்ல. உம்மா வாப்பா வீட்டில் வழமையாக பிராக்டிஸ் பண்ற விஷயங்களாக அவை இருத்தல் வேண்டும். அப்போது தானாக பிள்ளைட்டு வரும். அதே போல ஒரு சின்ன தவறு செய்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று தௌபா செய்யற தன்மை குழந்தைகிட்ட வளர்க்கப்பட்டிருக்கணும், போஷிக்கப்பட்டிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபிமார்கள், ரசூல்மார்கள் மீதும், சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள் மீதும் அளவிலாத அன்பு கொள்ளும் அந்த தன்மை அவருடைய உள்ளத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் இது ஹலாலா ஹராமா என்று பார்க்கிற அந்த மனோநிலை வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு
ஈமானிய தர்பியத்தை நமது குழந்தைகளுக்கு அதிகம் வழங்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அடுத்ததாக பண்பாட்டு ரீதியாக நமது குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். எல்லா வகையான மனித விழுமியங்கள், உயர் பண்புகள், இஸ்லாமிய குணப்பண்புகள் நமது குழந்தைகளிலே போஷித்து வளர்க்கப்பட வேண்டும். ஈமான் இல்லாத இடத்தில் பண்பாடுகளை எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் முதலாவது, இரண்டாவது, மூணாவது ஆழமான ஈமான் குழந்தைகளுடைய உள்ளத்தில் விதைக்கப்படணும். அதன் விளைவுதான் பண்பாடுகள். ஈமான் இல்லாத இடத்தில் உண்மையான பண்பாடுகளை எதிர்பார்க்க முடியாது என்பதை விளக்குவதற்கு எனக்கு நேரம் இடம் தர மாட்டார். பெற்றோர், தாயும் தந்தையும் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன? ஆம்பளை பிள்ளையா இருந்தா கடை, பொம்பளை பிள்ளையா இருந்தா நகர். ஆகப்பெரிய பரிசு இவை அல்ல, நல்ல பண்பாடுகள், நல்ல குவாலிட்டிஸ், நல்ல தன்மைகள், மனிதநேயம், மனிதாபிமானம், அன்பு, கிருபை, பொறுமை, சகிப்புத்தன்மை, கொடை, ஈகை, தாராளத்தன்மை, பிறருக்கு உதவும் மனப்பாங்கு, உபகாரம் செய்யும் மனோநிலை, விட்டுக் கொடுப்பு, உண்மை, வாய்மை, தூய்மை, நேர்மை, நம்பிக்கை, நாணயம், இவற்றைத்தான் நமது குழந்தைகளுக்கு பரிசாக கொடுப்போம். அத்தகைய குழந்தைகளாக வருவதற்கு பெற்றோர் அதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அண்மையிலே ஒரு குழந்தை தனது தந்தையை பற்றி ஒரு செய்தியை எழுதியிருந்தது. நமது தந்தை நமக்கு காசை, பணத்தை, காணியை, பூமியை வாரிசாக, சொத்துக்களாக தராத போதிலும் நல்ல பண்பாடுகளையும், நல்ல பேரையும், நல்ல அபிமானத்தையும் நமக்கு வாரிசாக, சொத்துக்களாக தந்துவிட்டு செல்கிறார். அதை இட்டு நாம் மனநிறைவு கொள்ளலாம் என்று ஒரு பிள்ளை தனது தந்தையை மையப்படுத்தி தனது குடும்பத்தாருக்கு ஒரு செய்தியை சொன்னது. குழந்தைகள் அப்படி நினைக்க வேண்டும். எங்களோட உமா பாப்பாவும் எங்களுக்கு காணி தரல, ஓகே, பூமி தரல, ஓகே, காசு பணம் தரல, ஓகே, வீடு தரல, ஓகே, வீடு கட்டி தரல, ஓகே, அதுவும் காத்தாங்குடியில வீடு கட்டி தரலட்டா. யோசிச்சு பாருங்க. ஓகே, பரவாயில்லை, அழுக வரத்தான் செய்யுது, கண்ணீர் கொட்டுது என்றாலும் ஓகே. ஆனா என் உமாவும் பாப்பாவும் எனக்கு நல்ல ஒழுக்கங்களை, பண்பாடுகளை தந்துட்டு போய்க்கிறாங்க. மனுஷனா என்ன உருவாக்கிட்டு போய்க்கிறாங்க. நான் சராசரி ஏனைய மனிதர்கள் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிற ஆள் அல்ல. நான் ஒரு பொருளாதார பிராணி அல்ல. ஏட வாப்பட வாழ்க்கைய பார்த்து நான் பாடம் படிக்கிறேன். என் உம்மட வாழ்க்கையை பார்த்து நான் பாடம் படிச்சுக்கிறேன். என் உம்மட வாழ்க்கையில இன்ன குவாலிட்டிஸை நான் பார்த்துக்கிறேன். என் வாப்பட வாழ்க்கையில இன்ன பண்புகளை, தன்மைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க தந்துட்டு போன மிகப்பெரிய சொத்து, செல்வம், இந்த தன்மைகளும் பண்புகள் தான். இவை எனக்கு போதும் என்று ஒரு பிள்ளை சொல்ற அளவுக்கு வரும் சொன்னா எங்களோட வாழ்க்கையில நாங்க சக்சஸ். நான் ஒன்று தத்துவம் பாடவில்லை, உண்மையிலேயே நான் தத்துவம் பாடவில்லை. நான் சொல்லுகிற அனைத்தும் உண்மை, யதார்த்தம், நாம் நமது வாழ்க்கையில் கண்டு கொண்டிருக்கிற உண்மைகள். எனவேதான் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இந்த விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர்கள், சகோதரிகளே, தாய்மார்கள், இரவு நேரத்திலே மாறு வேடம் பூண்டு நாட்டு நடப்பை கண்டறிவதற்காக செல்வார்கள். பழமை போல ஒரு நாள் இரவு நாட்டு நடப்பை பார்க்க செல்கிறார்கள். ஒரு குடிசையிலே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தாய் மகளை பார்த்து, மகளே, நமது வீட்டிலே இருக்கிற இந்த ஆட்டு மந்தையை வைத்து பால் கறந்து வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கிறோம். கிடைக்கிற பால் போதாது. நாளை முதல் கொஞ்சம் பாலிலே தண்ணீரை கலப்போம், கொஞ்சம் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அல்லவா என்று சொல்ல, மகள், இல்லை தாயே, இப்படி தண்ணீரிலே, பாலிலே தண்ணீரை கலக்க முடியும்? அமீர் மோமினின் உமர் இப்னு கத்தாப் பாலில் தண்ணீர் கலக்க கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல, அந்த தாய் சொல்கிறாள், என்ன மகளே பேத்தனமாக பேசுகிறாய்? நாமளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், வருமானம் போதாது, இருப்பது வெறும் ஒரு ஆட்டு மந்த, இதுல பால் கறந்தான் வாழ்க்கை நடத்தணும், கொஞ்சம் தண்ணியை கலப்போம். அமீர் மோமினின் இதை பார்த்து கொண்டா இங்க போறாரு. அப்போது அந்த இளம்பெண் சொல்கிறாள்,
உமர் ரலியல்லாஹுடைய காதிலே அந்த இளம் பெண் பேசும் வசனங்கள் ஒலிக்கிறது. என்ன சொல்கிறார்? இங்கு அமீல் முஃமினீன் நாம் பாலில் தண்ணீர் கலப்பதை பார்க்காத போதிலும் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாபுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே, எப்படி கலப்படம் செய்ய முடியும், பாலில் தண்ணீரை கலக்க முடியும், மோசடி செய்ய முடியும் தாயே, அப்படி செய்யலாகாது என்று சொல்கிறார். இதை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் தாக்கம் அடைகிறார்கள். வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று தன்னுடைய மகன் ஆசிம் அழைத்து, ஹலீஃபா தனது மகன் ஆசிமை அழைத்து, இந்த இடத்திலே இருக்கிற இந்த வீட்டிலே ஒரு இளம் பெண் இருக்கிறாள், அந்த பெண் தான் உனக்கு வாழ்க்கை துணை, அந்த பெண்ணை நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி திருமணம் முடித்து வைக்கிறார். இது வரலாற்றில் நடந்த சம்பவம். அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது. ஆசிமுக்கும் அந்த தக்வா உள்ள அந்த பெண்ணுக்கும். அந்த குழந்தையின் குழந்தைதான் ஹாமிசுல் குலஃபா ராஷிதீன், 5வது ஹலீஃபா என்று அழைக்கப்படுகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நான் சொன்னேன் அல்லவா, நல்ல பெற்றோருக்கு நல்ல குழந்தைகள் என்று. பெற்றோர் நல்லவர்களாக, வல்லவர்களாக, ஆன்மீகம் உள்ளவர்களாக, பண்பாடு உள்ளவர்களாக, இறைச்சம் உள்ளவர்களாக இருந்தால் பிறக்கிற பொழுது அப்படிதான் பிறக்கும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று புருஷர் எத்தகைய ஒரு பின்னணியில் பிறக்கிறார் என்றால், ஒரு இறையச்சம் உள்ள ஒரு சாதாரண பெண்ணுடைய இறையச்சத்தின் விளைவாக பிறக்கிறார். அந்த பெண்ணை நினைத்து பாருங்கள். ஒரு ஏழை பெண், ஒரு குடிசையில் வாழ்ந்த பெண், அன்றாட வாழ்க்கைக்கு திண்டாடி கொண்டிருந்த பெண். ஓ லெவல் கிடையாது, அட்வான்ஸ் லெவல் கிடையாது, டிகிரி கிடையாது, ஷரியா துறையில் பட்ட படிப்பு, பட்டப்பின் படிப்பு எதுவும் கிடையாது, எந்த பயிற்சியும் கிடையாது, ட்ரைனிங்கும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த பெண்ணிடம் இருந்த படிப்பு எப்பேற்பட்ட படிப்பு, எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை, எப்பேற்பட்ட பண்பாடு, எப்பேற்பட்ட உயர் மனித விழுமியம் அந்த பெண்ணிடம் வந்து சென்று பார்த்தார். உமர் நம்மை பார்க்காத போதிலும் உமருடைய ரப்பு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறானே, ஏமாற்றலாமா, பொய் சொல்லலாமா, மாறுபாடு செய்யலாமா, கலப்படம் செய்யலாமா? இன்றைய படிப்பு, இன்றைய கல்வி இத்தகைய மனிதர்களை உருவாக்குது. என்ன படிப்பு? இன்றைக்கு படிப்பு படித்தவர்கள் தான் பயங்கர சுயநலமிகளாக இருக்கிறார்கள். படித்தவர்கள் என்று தம்மை அழைத்துக் கொள்வர்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கா, மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள். நாடுகளையே விழுங்குகிறார்கள், நாடுகளையே வங்குரோத்தின் நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். யார் இவர்கள்? எல்லாம் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, ஆழமாக சிந்திக்க வேண்டும். எல்லோரும் போற வழியில் நாம் போகக்கூடாது. ஒரு திருப்பம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பாலைவன பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய இறை நம்பிக்கையையும் பண்பாட்டையும் சோதித்து பார்ப்பதற்காக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடையனை அழைத்து, தம்பி இங்க வா, எங்களுக்கு ஒரு ஆடு தேவை, தந்துவிடு, அதுக்குரிய தொகையை தந்து விடுகிறோம் என்று சொல்ல, அந்த இடையன், அந்த இளைஞன், அந்த பாலைவன சூழலில் வளர்ந்த அந்த ஏழை பையன் சொன்னான், பெரியாரே, எனக்கு இந்த மந்தையில் இருந்து ஒரு ஆட்டை கூட தர முடியாது, ஏனென்றால் இது எனக்கு சொந்தமான ஆடல்ல, எஜமானுக்கு சொந்தமானது, தர முடியாது. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னப்பா பேசுறாய், ஒரு ஆட்டத்தா, நாங்கள் அதுக்குள்ள தொகையை தாரோம், நீ எடுத்துக்கோ. மாலையில் ஊருக்கு போனா, வீட்டுக்கு போனா எஜமானன் ஒரு ஆட்டை காணலன்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் ஒரு ஆட்டை ஓனாய் பிடித்து சாப்பிட்டு விட்டது என்று சொல்ல வேண்டியதுதானே என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே அந்த இடையன், அந்த இளைஞன், அந்த பாலைவன சூழலில் பிறந்து வளர்ந்த அந்த பையன் என்ன சொன்னான்? ஐனல்லாஹ், பெரியாரே, என்னுடைய எஜமானர் நம்புவார், நம்பலாம், எனக்கும் சொல்லலாம், சொல்லிவிடலாம். ஆனால் இந்த உலகத்தை படித்து பரிபாலித்து ரசித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ் இருக்கிறானே, அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, எப்படி நான் போய் சொல்வது, எப்படி நான் நம்பிக்கை துரோகம் செய்வது?
நியாயம் இல்லாமல் நடந்து கொள்வது முடியாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். அன்றைய கல்வி, அன்றைய தர்பியா, அன்றைய பயிற்றுவிப்பு எத்தகையதா இருந்தது பாருங்கள். இன்றைய படிப்பு, இன்றைய கல்வி இப்படிப்பட்டவர்களையா உருவாக்குது. குறுக்கு வழியில எதை எப்படி அடையலாம் என்பதுக்கு தேவையான அற்புதமான பயிற்சி வழங்கப்படுகிறது. இதுக்கு பேரு படிப்பு. அது பற்றி பேசுவதற்கு எனக்கு நேரம் இடம் தர மாட்டாது. நானும் கல்வியின் முக்கியத்துவத்தை, படிப்பின் முக்கியத்துவத்தை இந்த நாட்டிலே கடந்த 4 தசாப்த காலமாக இரவு பகலாக வலியுறுத்தி வருபவர்கள் ஒருவன் என்பதை அறிந்தவர்கள் அறிவார்கள். அண்மையில் கூட நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். கல்வி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அந்த ஊர் நாட்டிலே சாதனை படைத்திருக்கிறது. ஊரை நான் சொல்ல விரும்பவில்லை, மற்ற இடங்களில் அந்த ஊரை சொன்னேன். சாதாரண கிராமம் மிகப்பெரிய ஓலெவல், அட்வான்ஸ் லெவல் பெரும்பேர்களை அது பெற்றிருக்கிறது. நான் அனைத்தையும் கேட்டுவிட்டு சோ வாட் என்று கேட்டேன். சரி, எல்லாம் சாதிச்சுக்கிறீங்க, இனி என்னவா அப்படி கேட்டேன். அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா இது, இவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் சாதிச்சுக்கிறோம், இவ்வளவு பேரை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிக்கிறோம், ஆர்ட்ஸ்ல, மெடிக்கல், இன்ஜினியரிங், சயின்ஸ் உடைய இணைய துறைகள் எல்லாம் அனுப்பிக்கிறோம், நாட்டில் முதலாம் இடத்துக்கு வந்திக்கிறோம், இவர சோ வாட்னு கேட்கிறேன். அதல்ல, இவங்கெல்லாம் படிச்சு இப்ப பெரிய ஆக்களா மாட்டாங்க தானே. ஓ, கணிசமான தொகையினர் பெரிய 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 பதவிகள்ல பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஓ, இவங்களால ஏதாவது ரிட்டர்ன் கிடைக்குதா ஊருக்கு, சமுதாயத்துக்கு? இந்த கூட தான் யோசிச்சு போட்டு சொன்னாங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. போன மாசம் நாங்க ஓல்ட் பாய்ஸ் பழைய மாணவர் சங்கம் ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்காக அழைப்பு விடுத்தோம். 13 பேர் தான் வந்தாங்க. என்ன படிப்பு. அந்த பாடசாலையின் அதிபர் லைவா போகுதுன்னு, அதுதான் பிரச்சனை. பரவாயில்ல, தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு பின்னால சாணேரி என்ன முளமேறி என்னன்ற மாதிரி நாம இப்படி நிறைய பேசிட்டோம். அதான் உண்மையிலே அந்த பாடசாலை அனைவரும் முன்மாதிரியா எடுக்க வேண்டிய ஒரு பாடசாலை என்பது 2 கருத்து கடமில்லை. நான் பல இடங்களில் இந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த பாடசாலையை பற்றி பேசிவிட்டேன். அந்த பாடசாலையின் சாதனைகளை பற்றி பேசிவிட்டேன். அதனை எல்லோரும் முன்மாதிரியா எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். ஆனால் அங்கு உருவானவர்களுடைய நிலைமையை சொல்கிறேன். மிக குறைவானவர்கள் தான் பழைய மாணவர் அமைப்புடைய கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த பாடசாலையின் அதிபர் இருக்கிறாரே, ஃபர்ஸ்ட் கிரேட் பிரின்சிபல், அதிகாலையில் அவர் பாடசாலைக்கு போனால் தினமும் இரவு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு திருப்புவார். வெளியிலிருந்து வருகிற ஆசிரியர்களை வீட்டில் கொண்டு வந்து வைத்து, தனது சொந்த வீட்டில் வைத்து அவர்களை அவர் பராமரிக்கிறார். அந்த அளவுக்கு தியாகத்தோடு அவர் நடந்து கொள்கிறார். ஆனால் இவர்களுடைய தியாகத்தால் உருவான நமது இளம் பட்டதாரிகள் பெரும்பாலானவர்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. அப்ப அது அவர்களுடைய பிள்ளையா, படிப்பில் உள்ள கோளாறா என்பதை நிறையவே சிந்திக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நெறிப்படுத்தும். நமது இளைஞர்கள் பல்வேறு வகையான சவால்களுக்கு முகம் கொடுக்கிற காலம், நமது யுவதிகள் முகம் கொடுக்கிற காலம். ஒரு பக்கம் சடவாத சிந்தனை, சமய சார்பற்ற சிந்தனை, லோகாயுத சிந்தனை. இந்த சிந்தனைகள்னால் அள்ளுண்டு செல்கின்ற ஒரு காலத்திலே நமது பிள்ளைகளை வீட்டிலிருந்தெல்லாம் காப்பாற்ற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. உயர்ந்த பண்பாடுகளை வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நற்குணங்களை போஷித்து வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மிக மிக கஷ்டமான காரியம் இது. இவற்றோடு நமது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நோய்களிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். நோய் வரமுன் அவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வார்கள். நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா வகையான முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தை பொறுத்தவரையிலே நமது சிறார்களின், இளம் தலைமுறையினரின், இளைஞர் யுவதிகளின் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற, உள ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற, மன ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற எத்தனையோ கெட்ட பழக்க வழக்கங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச மட்டத்திலே பெரும் பெரும் பூகோள நகரங்களில் இருந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டு குக்கிராமங்கள் வரை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற காலம் இது.
அவையெல்லாம் நாகரிகமாக மாறி இருக்கிறது. ஒன்று இந்த ஹேண்ட்போன், இந்த கையடக்க தொலைபேசி நமது இளைஞர்கள் யுவதிகளுடைய ஆன்மீகத்தை கெடுக்கிறது, பண்பாட்டை ஒழுக்கத்தை கெடுக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை குட்டிச்சோராக்குகிறது. அதனால் ஏற்படுகின்ற சுகாதார கேடுகளை பற்றி நிறையவே இன்று துறை சார்ந்தவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பெருமையாக சொல்கிறோம், எங்கட பிள்ளைக்கு இப்பதான் 3 வயசு, போன் எடுத்தா கிட்டு 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 ஓப்பம் படுறா, போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறான். இப்படித்தானோ தெரியா சரியான கட்டிக்காரன் ஆகிறான். போ, பெருமைப்படுறோம், குழந்தையோட கையில் அதை கொடுக்குறோம். அதோட எல்லாரும் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இப்ப குறிப்பாக மன்னிக்கோணும் தாய்மார், இந்த பிள்ளைகள தொல்லையிலிருந்து, தொந்தரவுலேருந்து, கரைச்சல்ல இருந்து கொஞ்சம் சுதந்திரமா ஆகிக்கிறதுக்கு போனை போட்டு கொடுத்துதான். பாருங்கம்மா கார்ட்டூன், கேளுங்கம்மா பாட்டு, இல்லாட்டி ஐபேட, இல்லாட்டி லேப்டாப், இல்லாட்டி கம்ப்யூட்டர், இல்லாட்டி டிவியை போட்டு கொடுத்தாச்சு. புள்ள பார்த்து பார்த்து அதுக்கு அடிக்டட் ஆகியாச்சு. புள்ளோட மனசு கட்டு, உடல் கட்டு, பார்வை கட்டு, மூளையில இருக்கிற செல்ஸ்கள் எல்லாம் நாசமாவி பிறக்க முந்தியே குழந்தை நோயாளியா போகும். எப்பேற்பட்ட உம்மை மாறிவங்க, எப்பேற்பட்ட சகோதர சகோதரர்கள் இவங்க இந்த அநியாயத்தை செய்யறாங்க, சர்வசாதாரணமா செய்யறாங்க. நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், மலேசியான்னு சொல்லி உம்மப்படா. ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனா 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு, 2.5 வயசு, 3 வயசு பிள்ளைகளை தள்ளி கொண்டு வராங்க பேரண்ட்ஸ். எல்லா பிள்ளையோட கையிலையும் போன், போனோ அல்லது அந்த போன் மாதிரி இந்த கூத்துகள் உள்ள சில சில கெஜெட்டுகள் கொடுத்து வச்சு பிள்ளைகள் எல்லாம் ஃபுல்லி ஆக்கிபை. எங்க போறோம், எங்க வாரோம், எங்க நிக்கிறோம், என்ன செய்யறோம், உம்மா இருக்கிறாவா இல்லையா, பாப்பா இருக்கிறா இல்லையா, வீட்லயா ரோட்லயா வானத்துல ஒன்று பிள்ளைக்கு தெரியும் பார்த்து கொண்டு போகும். நான் ஒரு இடத்துல நின்று பார்த்தேன், ஆல்மோஸ்ட் 95% கை குழந்தைகள் வாப்பா அவ்வளவு பேர கையில கொடுத்து வச்சு. என்னண்டா பிள்ளையால் ஒரு கரைச்சலும் இல்லையே, நோ ப்ராப்ளம், பிள்ளைய விட்டுட்டும் போயிடும், வாட வாட்டில் யாரும் தூக்கிட்டு போனாலும் சும்மாய்க்கும், கடத்திட்டு போனாலும் சும்மாய்க்கும். உண்மையிலே கடத்திட்டு போனாலும் நல்லந்தான், அவன் நிம்மதியா இருப்பாங்க. இதுவும் கொடுக்க தேவையில்லையா? அப்ப எங்க போயிடுச்சு? எவ்வளவு பெரிய கொடுமை, கொலை, அநியாயம் இது. அதே மாதிரி எல்லா வீட்லையும் விதி விலக்கலாம். என்ன சொல்றாங்க? பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுங்க, கீரை வகைகளை கொடுங்க, மரக்கறி வகைகளை கொடுங்க, நல்ல ஆர்கானிக் ஃப்ரூட்ஸை கொடுங்க, சோத்தை கொடுங்க. ஐயோ, தின்னுதல் இல்லையே, ஒரு புள்ளையும் தின்னதில்லை. அப்ப என்னத்தை தின்னுது? மண்ணையா? ஃபாஸ்ட் ஃபுட். அவங்களுக்கு மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து, பிஸ்ஸா ஹட்ல இருந்து, KFCல இருந்து இல்லாட்டியும் இப்ப வேண்டிய மட்டும் வந்திக்கு ஹட்டு, அந்த ஹட் இந்த ஹட், உலகத்தில் இல்லாத ஹட் எல்லாம் வந்திக்குது. அதுல உள்ள வீணா போன ஃபாஸ்ட் ஃபுட், பயங்கரமான நச்சு பொருட்கள் உள்ள, பயங்கரமான ரசாயன கலவைகள் கொண்ட இந்த பன் வகைகள், பர்கர் பன், சப்மெரின், இப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், அந்த கொத்து இந்த கொத்து, உலகத்தில்லா கொத்து. நான் கண்டேன், ஒரு விளம்பரம் போட்டு 35 வகையான கொத்துகள் இங்கே உண்டு. இங்கே அல்ல, இன்னொரு ஊர்ல 30 வகையான கொத்து. எனக்கு ஆர்வம் வந்துட்டு அந்த 35 வகையும் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள, தின்றதுக்கு அல்ல. அந்த காலம் போயிட்டு 35 வகைகள், எனக்கு ஒரு 3-4 வகையான கொத்துகள் தெரியும். 35 வகை கொத்துண்டா எங்க போயிட்டு நாலேஜ் பாருங்க. இதெல்லாம் திண்டு சீரழிய ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. பேரண்ட்ஸுக்கு அதை பற்றி எந்த ஒரு உணர்வும் இல்லை. குறிப்பா தாய்மார்கள் எச்சரிக்கிறேன், மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், துரோகத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்கட கண்ணெதிரே எங்கட குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். நாளை அவருக்கு வரப்போகிற பயங்கரமான நோய்களுக்கு நீங்கள் ஜவாப் சொல்லி ஆக வேண்டும். நான் எந்த ஒரு
வியாபாரத்துக்கும் விளம்பரம் செய்ய வரவும் இல்லை, எந்த ஒரு வியாபாரத்துக்கும் மண்ணை கூட்ட வரவும் இல்லை. நாம் பேசுறது யதார்த்தம், உண்மை. இதையிட்டு விழிப்பாக இருங்க. வார வாரம் எல்லாத்தையும் வாரிக்கொள்ள முயற்சிக்க வேண்டாம். மிகப்பெரிய கேடு. இவை பற்றிய விழிப்புணர்வு வரும்போது காலம் கடந்ததாக இருக்கும். காலம் கடந்த ஞானத்தினால் எந்த புண்ணியமும் இருக்க மாட்டாது. நமது குழந்தையுடைய டேஸ்ட் டோட்டலி மாறிக்கொண்டு போகுது. எல்லா குழந்தையுடைய டேஸ்டும் மாறுது. வீட்டில் ஒரே சண்டை. முந்தி பழஜாய் சண்டை இருந்துச்சு. இப்ப புதிய புதிய சண்டைகள் வீட்டுல பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இல்லை. அதுல ஒரு சண்டை தான், இன்றைக்கு எனக்கு இந்த உணவு வேணும், இங்க போய் சாப்பிடுவோம். போதா குறைக்கு இப்ப இரவு நேர கூத்து வந்து கயாமுல்லை பாய்ஸ் ஸ்கூல்லையும் இல்ல, பள்ளியிலையும் இல்ல, எங்கன்னு பார்த்தா பஜார்ல. ஒரு காலத்துல இந்த போக்குக்கு என்ன சொல்ற, போக்கு நாங்க எங்க உள்ள போக்குன்னு சொல்லுவோம். இந்த சந்தி வழியில சந்திக்கு சந்தி ஒரு இடத்துல குந்தி அரட்டை அடிச்சு கொண்டு இருப்பாங்க. போக்குன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த கீழால தண்ணி போகும், மேல போக்கு தானே. அதைத்தான் நாம பேசுவோம். இந்த போக்கு வழிய சந்தி வழிய இவனுகள் பாய்ஸ் குந்தி கொண்டு இருக்கிறானுவல். ரமதான்ல கூட இவனு பள்ளிக்கு போறதும் இல்லை, வீட்லயும் இல்லை, பார்த்தா அரட்டை அடிச்சு கொண்டிருக்கான். அது சம்திங் பரவாயில்லை. இப்ப என்ன செய்யறானுடா, விடிய விடிய போய் அங்கேயும் இங்கே திறந்திருக்கிற இந்த உணவகங்கள்ல குந்தி இந்த வீணா போன உணவுகளை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு லேட் நைட் வந்து தூங்குறது. தூங்கினா சுபகு இல்லை, அடுத்த நாள் வேலைக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாது, மதரசாக்கு போகலாது. வயிற்றுல குழப்பம், தலையில குழப்பம், மனசுல குழப்பம், பிறகு வீட்லையும் குழப்பம். மிகப்பெரிய ஃபித்னா உருவாகி கொண்டீங்க. ஒரு கட்டம் வரும், எங்களால் கட்டுப்படுத்திடாம போகிறோம். எனவே பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். குறிப்பாக இரவு நேர தூக்கம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, மெலட்டோனியன் என்ற ஒரு 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 சுரப்பி இருக்கு, ஒரு ஹோமோன். அது இரவுல சூரியன் மறைந்ததுக்கு பிறகு கொஞ்சம் இரவு ஏறுற நேரம் தான் உடம்புல சுரக்கும். அந்த ஹோமோன் சுரக்கிற போதுதான் தூக்கம் வருது. அந்த நேரம் தூங்குற தூக்கம் தான் உண்மையான தூக்கம். அந்த தூக்கத்துக்கு ஈடாக பகல் தூக்கம் அமையாது, அமையவே மாட்டாது. எனவே நமது குழந்தைகள் இரவிலே விழித்திருந்தால், சின்ன குழந்தைகள் மட்டுமல்ல, பெரிய குழந்தைகள் தான், நமது பெற்றோரும் தான், கணவன்மாரும் தான், இரவு விடிய விடிய முடிச்சிருந்தா மூளை கட்டு போகும். தெளிவா சொல்றா, அவிஞ்சி போகும். அவிஞ்ச மூளையான வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல நிம்மதிக்குமா, சந்தோஷமிக்குமா? எனவே இஷா தொழுதாச்சா, சாப்பிட்டாச்சா, தூங்கோடும். எல்லாரும் அதிகாலையில தாராளமா எடுக்கலாம். முழு உலகமும் ஏகோபித்து சொல்லும் செய்திகள் இவை. இவற்றை மீறுகிற போது எல்லா ஃபித்னாக்களும் உருவாகும். பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். நமது பிள்ளைகளை தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். ஒரு காலம் இருந்தது, தொற்று நோய்கள் பரவிய போது தடுப்பூசிகள் இருக்கவில்லை. எனவே ஒவ்வொரு தொற்று நோயினாலும் லட்சோப லட்சம் பேர் நோய்வாய்ப்பட்டார்கள், மரணம் அடைந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பேரருளினால் இன்று அதிகமான தொற்று நோய்களுக்கு தடுப்பு மருந்துகள், தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பிழையான மார்க்க விளக்கங்களை தலையில் சுமந்து தடுப்பூசி எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டாம். தடுப்பு மருந்துகள் எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டாம். அது நமது குழந்தைகளுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகம். ஒரு நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு, ஒரு நோய் கிருமிக்கு ஒரு தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ வழங்கப்பட்டு பெரும்பான்மையினர் அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால், தடுப்பு மருந்தை பெற்றுக்கொண்டால், கொஞ்சம் பேர் தடுப்பூசி பெறாத போதிலும் அந்த கிருமி கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும், அந்த வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். ஆனால் பெரும்பாலானவர்கள் எடுக்காத போது அந்த வைரஸ் அதன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் மிகப்பெரிய விபரீதங்கள், விளைவுகள் ஏற்படும். எனவே அந்த பாவத்துக்கு நாங்கள் துணை போகக்கூடாது. இது பற்றி மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அதிகம் சமூகத்தை விழிப்பூட்ட வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது என்பதையும் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நோய்களுக்கு கண்டிப்பாக சிகிச்சை பெறப்பட வேண்டும். பிள்ளைகள் நல்ல உடற்பயிற்சிகள் ஈடுபடுவதற்கு வழிநடத்தப்பட வேண்டும். கஷ்டமான வாழ்க்கைக்கு பிள்ளைகள் பழக்கப்பட வேண்டும்.
ஷூமாக்கர், உலக புகழ் பெற்ற கார் ரேஸ் வீரர், உலக கோடீஸ்வரர்கள் ஒருவர் இப்போது படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவர் ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக உலக கோடீஸ்வரர் ஒருவர் தனது பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நாள் செலவுக்கு பாடசாலைக்கு செல்கிற போது கூட 2 யூரோக்களை தான் கொடுப்பார். அவருடைய வினவப்பட்டது தாராளமாக ஏராளமாக பணமும் காசியும் கொட்டி கிடக்கும் நேரத்தில் நிலையில் ஏன் நீங்கள் கை செலவுக்கு 2 யூரோக்களை கொடுக்கிறீர்கள்? எனது குழந்தைகள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வேண்டும். கஷ்டம் என்றால் என்ன, பொருளாதார நெருக்கடி என்றால் என்ன, பசி பட்டணி என்றால் யாது, உலகிலே எவ்வளவு மக்கள் அந்த வகையில் அவஸ்தைப்படுகிறார்கள் என்பதை எனது குழந்தைகள் உணர வேண்டும். அதற்காகத்தான் இப்படி நான் செய்கிறேன் சொன்னார். பாருங்கள், ஒரு சாதாரண விளையாட்டு வீரர் அவரில் கூட நல்ல முன்மாதிரி இருக்கிறது, நல்ல முன்மாதிரி இருக்கிறது. அவற்றைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே நமது குழந்தைகளுக்கு பசி என்றால் என்ன, தாகம் என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன, பொருளா நெருக்கடி என்றால் என்ன என்பதை நடைமுறையில் உணரச் செய்வதற்கான வழிவகைகள் செய்யப்படுவது மிக மிக முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களிலும் நமது குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதில் மிக கண்டிப்பாக வெளிப்பாக இருக்க வேண்டும். இவற்றோடு நமது குழந்தைகளுக்கு உளரீதியான வழிகாட்டல் வழங்கப்பட வேண்டும். நமது குழந்தை மிக துல்லியமாக அவதானிக்க வேண்டும். இந்த குழந்தையிடம் வெக்க சுபாவம் இருக்கிறதா, கூச்ச சுபாவம் காணப்படுகிறதா, இல்லை. பயக்குணம் இருக்கிறதா, இல்லை. தாழ்வு மனப்பான்மையால் நமது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அதிகம் கோபம் எடுக்கிறதே ஏன், பொறாமை உணர்வு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதே என்ன காரணம், இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும், அவதானிக்க வேண்டும். பிறகு உளவியல் ரீதியான வழிகாட்டல்களை பெற்று ஆரம்பம் முதலே குழந்தையை வழிநடாத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது யாரும் இந்த விஷயங்களை பார்ப்பதில்லை. அவன் ஒரு ஜாதி அந்த புடி பிறந்தத்திலிருந்தே நம்ம புள்ள அப்படித்தான், சரியான கோவக்காரன், எடுத்துக்கலாம் கோவப்படுவான், தூக்கி தூக்கி அடிப்பான் என்று லேசா சொல்லிடுறோம். ஆனால் அது ஒரு உளவியல் பிரச்சனையாக இருக்கலாம். அது மிக இலகுவாக அந்த பிரச்சனைக்கு சிகிச்சை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த அமர்வை நிறைவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. நான் உங்களோடு மேலோட்டமாக கலந்துரையாடிய இந்த விஷயங்களுக்கூடாக நான் ஆரம்பத்திலே வலியுறுத்தியது போல குழந்தை வளர்ப்பு என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு. மருத்துவம் போல, பொறியியலை போல, சட்டத்தை போல, கணக்கியலை போல இல்லை, அவற்றை விட மிகப்பெரிய ஒரு படிப்பு, ஒரு துறை, ஒரு கலை. அந்த வகையில் இந்த துறையிலே அதிகம் நாம் படிக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அதற்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டிய கடப்பாடும் நம் சமூகத்துக்கும், சமூக செயற்பாட்டாளர்களுக்கும், சமூக நிறுவனங்களுக்கும் இருக்கிறது. எந்த நாளும் இப்படி விழிப்புணர்வு அமர்வுகளை மாத்திரம் நடாத்துவது போதுமானது அல்ல. சில பீரங்கிகளை அழைத்து முழங்க விட்டு அதோடு முடித்து விடுவது எந்த வகையிலும் ஆரோக்கியமாக இருக்காது. ஃபாலோ அப் முக்கியம். இப்படியான விழிப்புணர்வை தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு பாடநெறிக்கூடாக, ஒரு பயிற்சி நெறிக்கூடாக நமது தாய்மார்கள் குறிப்பாக தொடர்ந்து வழிநடாத்தப்படுவார்கள் என்று இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளினால் ஒரு சமநிலையான, நடுநிலையான, ஆரோக்கியமான, உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் போஷிக்கப்பட்ட ஆளுமைகளை, இளம் தலைமுறையினரை இன்ஷா அல்லாஹ் வீடுகளில் காணலாம், ஊர்களில் காணலாம், சமுதாயத்தில் காணலாம், ஒரு நாட்டிலும் இன்ஷா அல்லாஹ் காணக்கூடியதாக இருக்கும். இங்கிருந்து நாம் துவங்க வேண்டும். அந்த வகையில் உங்களது பொறுப்பு மகத்தானது. ஊரை பற்றி சிந்திப்போம், அதற்கு முன்னால் வீட்டை பற்றி சிந்திப்போம். நமது வீட்டில் இருக்கிற நமது குழந்தைகளை, பேரப்பிள்ளைகளை, குடும்பத்திலே இருக்கிற குழந்தைகளை சரியாக, முறையாக இந்த எல்லா பகுதிகளையும் கவனத்தில் கொண்டு உருவாக்குவதற்கு, பயிற்றுவிப்பதற்கு நமது கவனத்தை குவிப்போம். இந்த துறையிலே தேடுவோம், கலந்துரையாடுவோம், பேசுவோம், பரவலான ஒரு விழிப்புணர்வை எல்லா மட்டத்திலும் ஏற்படுத்துவோம். அதற்கூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு சமுதாயத்தை நானும் நீங்களும் காண்பதற்கு தௌஃபீக் செய்தால் புரிவான். அனைத்துக்கும் மேலாக நமது அமானிதத்தை நாம்
நிறைவேற்றிவிட்டோம் என்ற மன நிறைவோடு இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்யலாம். நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே ரப்புடைய கேள்விகளுக்கு அவனது அனுமதி கொண்டு வெற்றிகரமாக முகம் கொடுக்கலாம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை எனக்கு வழங்கிய இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்துக்கு பொதுவாகவும் அதன் கௌரவ தலைவர் என்றும் எனது அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர் ஷேக் அலியார் ரியாதி அவர்களுக்கும் அதன் பிரதி தலைவர் ஷேக் ஹாபிஸ் ஹாலிதீன் அவர்களுக்கும் எனது அன்புக்குரிய சகோதரர் ஷேக் ஜாபிர் உட்பட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை நேரலையாக 4 பேர் கேட்டு 40 பேர் கேட்டு 400 பேர் கேட்டு பலரும் கேட்டு பயனடைய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக அனுசரணை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நேரலையிலே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற அவதானி மீடியாவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான நற்கூலியை தந்துள்ள வேண்டும் என்று துஆ செய்கிறேன். காலையிலே ஆலிமாக்களுக்காக நடைபெற்ற நிகழ்ச்சியின் போதும் இதே மீடியா தான் கவரேஜ் செய்ததாக நான் நினைக்கிறேன். அவர்கள் அவதானியாக இருந்தாலும் நான் அந்த நேரத்தில் அவதானியாக இருக்கவில்லை, அவதானிக்க தவறிவிட்டேன். இந்த சகோதரரை அங்கு நான் பார்த்தேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இந்த பணிகள் எல்லாம் காத்திரமான பணிகள். அல்லாஹ் இத்தகைய பணிகளை ஏற்று அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றி கூறுகின்ற ஒரு பொறுப்பு என்னிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. எனவே மிகவும் சிரமங்களுக்கு மத்தியிலும் சுகையினமுற்றிருக்கின்ற சூழலிலும் தாங்கள் அழைக்கப்பட்ட பொழுது எத்தகைய மறுப்புமின்றி எம்முடைய இந்த அழைப்பினை ஏற்றி தாவாவினுடைய இந்த உயர்ந்த பணிகளை செய்வதற்காக எம்முடைய மர்கஸினுடைய அழைப்பை ஏற்றி இங்கு வந்து மிக ஆழமாக விசாலமாக நேர்த்தியாக ஹாஷியமாக நம்முடைய குழந்தைகளை இஸ்லாமிய பண்பாட்டினூடாக வளர்த்தெடுக்குகின்ற வழிமுறைகளை இங்கு உரையாற்றி சென்ற கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய மரியாதைக்குரிய உஸ்தாத் அஷ்ஷேக் அகார் முஹம்மத், அதாவது ஜாமியா நலிமியாவினுடைய முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்விலும் அறிவிலும் தேக ஆரோக்கியத்திலும் பரக்கத்தை செய்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடும் நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த கௌரவ தலைவர் அலியார் ரியாதி அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி இதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய செயலாளர் ஷேக் ஜாபிர் நலீமி அவர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்வினை சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்கின்ற ஊடகப் பணியினை செய்து கொண்டிருக்கிற காத்தாங்குடியினைச் சேர்ந்த அவதானி ஊடகத்தினருக்கும் அக்கறை பற்றிலே இருந்து வந்து பல்வேறு சிரமங்களோடு இந்த பணியினை செய்திருக்கிற அக்கறை பற்றி நியூஸ் ஊடகத்தினருக்கும் இந்த அழைப்பினை ஏற்று பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து அமைதியாக இருந்து இந்த நல்ல நிகழ்வினை பங்கு பற்றி நல்ல பிரயோசனங்களை அடைந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றும் சொரிந்தருள வேண்டும் என்றும் எம்முடைய நன்றியர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஸலாம்.